நாங்கள் இன்றைக்கான வகுப்பு ஆரம்பிப்போம். இன்றைக்கான வகுப்பு முதலாவது வகுப்பில் நாங்கள் இன்றைக்கு இணைஞ்சிருக்கோம் பிள்ளைகள். வெற்றிகரமாக இன்னும் 30 நாட்கள், இன்னும் இதோடு சேர்த்து 30 நாட்கள் நாங்கள் வெற்றிகரமாக இந்த பாடநெறியில் பயணிக்க இருக்கிறோம். ஸோ இந்த குழுமத்தில் 2 குரூப் இருக்கீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஒரு சிலரும் இணைஞ்சிருக்கீங்க, அதே மாதிரி செகண்ட் குரூப்பில் சிலரும் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கான ஒரு தகவல் சொல்லணும். என்னென்னா, இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு இன்றைக்கு வேணும், நாளைக்கு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா உங்களோட இமெயில்ஸ் எல்லாம் எனக்கு எடுக்க வேண்டியிருக்குது. அப்போ தான் உங்களுக்கு வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய பிடிஎஃப்பையும் உங்களுடைய அதே மாதிரி வீடியோஸையும் பார்க்க முடியும். இல்லைன்னா எங்களோட வெப்சைட்டில் உங்களுக்கு பார்க்க முடியாது. ஸோ நான் வெப்சைட் சம்மந்தமாக நிறைய விடயங்கள் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சிட்டு நாளைக்கு எல்லாம் எக்ஸஸ் பண்ண பிறகு உங்களுக்கு நான் மறுகாவும் எப்படி உங்களுக்கு வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொள்வது, சகல விடயங்கள் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆக இமெயிலை மட்டும் பிள்ளைகள் தயவு கூர்ந்து தவற அனுப்பாதீங்க. கொஞ்சம் ரீசெக் பண்ணுங்கள். அவங்களோட மெயிலில் ஏதாவது ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட உங்களுக்கு எக்ஸஸ் ஆகாது. அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டில் இது செஞ்சு கொண்டு போக வேண்டி வரும். ஆக நான் உங்களுக்கு இமெயில் எல்லாம் போட்டு வெப்சைட்டில் செக் பண்ணி எதுவும் எரர் காட்டுதான்னு பிறகு நான் உங்களுக்கு மறுகவும் உங்களுக்கு அனுப்புவேன். முடிஞ்ச மட்டும் எனக்கு தனித்தனியாக இமெயிலை ஷேர் பண்ணாதீங்க. எனக்கு குரூப்லேயே ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். ஸோ குரூப் கிளாஸஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, சார் அந்த பொடியன் மெசேஜ் பண்ணால் இந்த பிள்ளை மெசேஜ் பண்ணிடுச்சுங்கிற பிரச்சனை கிளாஸஸில் இருக்கக்கூடாது. அதை தயவு கூர்ந்து பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து ஜூமில் செட் பண்ணுறது, ப்ரைவேட் செட் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் பிள்ளைகள். நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய எனக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். அந்த விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி எதுவும் பிரச்சனை வந்தால் நாங்கள் உங்களை கிளாஸில் இருந்து நீக்க வேண்டி வந்துடும். அடுத்து கட்டணம் கட்டின அனைவருக்குமே ஒரு பற்றுச்சீட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பற்றுச்சீட்டு கிடைக்காதவங்க எனக்கு தனியாக மெசேஜ் ஒன்று போடுங்க. ஒருத்தருக்கு மட்டும் பேமெண்ட்டில் பிரச்சனை இருந்துச்சு, அதை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னாட்டா என்ன பிரச்சனைனா, பற்றுச்சீட்டு அவர் அனுப்பலை. அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸாக இருக்குது. எங்களுக்கு 5000 கொஞ்சம் வாங்கின இதாகுது அந்த அவர் அனுப்பின காசு. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. அந்த மற்றவருக்கு ஒருத்தவங்களுக்கு ஜாயிண்ட்டாக ஏழலைன்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பிள்ளைகள், இந்த கட்டணம் கட்டாத பிள்ளைகள் யாராவது ஜாயிண்ட் ஆகுனீங்களா? அவங்களுக்கு ஜாயிண்ட்டாக வேண்டிச்சா? கட்டணம் கட்டாமல் நான் உங்களுக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் ஜூம் லிங்க் போட்டிருந்த யாராவது இணைஞ்சிருந்தால் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள் பிள்ளைகள். ஆயில்ஸா? ஓகே, இணைஞ்சி ஏண்டிச்சேண்ணா? ஒரு நிமிஷம் இருங்க, மெசேஜ் ஒன்று போட்டு விடுவோம். பிள்ளைகள், கட்டணம் கட்டாத பிள்ளைகள் யாராவது இணைகிறதுக்கு இருந்து உங்களுக்கு லிங்க் ஜாயிண்ட் ஆகலைன்னா உடனே எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஸோ நாளைக்கு கட்டணம் கட்டுறேன் என்று சொல்லி போட்டவங்க ஜாயிண்ட் ஆக முடியலைன்னா வேகமாக சொல்லுங்கள். ஓகே பிள்ளை, நாங்கள் எங்களுடைய வகுப்பு ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய பகுதிகள் என்னென்னா, முதலாவது நீதிப்பாடல்கள் பற்றியான விவரங்கள், அடுத்து ஒரு செய்யுளை சந்திப்பிரிச்சு எழுதுறது சம்பந்தமாக, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்கிய வகைகள் சம்பந்தமான ரிவிஷன்ஸை நாங்கள் பார்க்க இருக்கோம், முழுமையாக பார்க்குறக்கு இருக்கிறோம். ஸோ வேகமாக நாங்கள் எங்களுடைய பகுதிக்குள்ளே போயிடுவோம். முதலாவது நீதிப்பாடல்கள் என்று சொல்கிறது என்னென்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நாட்பொருள் சொல்லக்கூடிய நான்கனையும் விளங்கக்கூடிய நூல்களை நாங்கள் நீதி நூல்கள் அல்லது நீதிப்பாடல்கள், நீதி விடயங்கள் பற்றி சொல்லுவோம். ஆக எங்களுக்கு உங்களுடைய இலக்கிய தொகுப்பு பாடப்பகுதியில் 18 பாடங்களில் முதலாவது பாடமாக அமைந்திருக்குது இந்த நீதி பாடல்கள். இதில் 7 பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கும். விவேக சிந்தாமணி, வெற்றி வேட்கை, வாக்குண்டாம், திரிகடிகம், முதுமொழி வெண்பா, நாலடியார், இனியவை 40 ஆகிய நூல்களிலிருந்து வரக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில பாடல்கள். ஆக முதலாவது நாங்கள் பார்க்கக்கூடிய பாடல் பகுதி எதுன்னு சொன்னால் விவேக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து தண்டாமரையுடன் பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டூகம். கவனமாக இந்த 7 பாடல்களையும் மிக கவனமாக அவதானிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். நான் இந்த பாடலை படிப்பிக்கிறதோட சேர்த்து செய்யுளை சந்தை பிரித்து எழுதுவது தொடர்பான விதிமுறைகளை நான் உங்களுக்கு படிப்பிக்க போகிறேன். ஏற்கனவே ஒரு சிலர் யூடியூப்பில் பார்த்துருக்கக்கூடும், ஒரு சில கிளாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அப்படி இல்லாதவங்களுக்கு நாங்கள் முதலாவது செய்யுளை சந்திப்பிரிக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்த ஒரு 15 நிமிடங்கள் நாங்கள் அதை பார்த்துட்டு வேணால் நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம். வெயிட், நான் ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இன்னும் 2 விதிகள் எழுதியிருக்கேன் பிள்ளைகள். இதுவரைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்கூல்ஸில் எல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க இந்த விடயத்தை. பட் நான் உங்களுக்கு மிக வேகமாக இதை நான் விளங்கப்படுத்துகிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்து கொண்டு போக முடியும். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிர்மை. இதோடு சேர்த்து நாங்கள் 11வது விதி ஒன்று நான் சொல்லுவோம். நகரம் சிலவேளை தன்னகரமாக மாறுதல். 12வது இந்த நகரம் 3 சொல்லி நகரமும் எங்களுக்கு ஒரு சில நேரத்தில் தன்னகரமாக மாறுதல் ஆகிய விதிகளை நான் எழுதுகிறேன். ஸோ 11, இது 12வது விதி. ஓகேவா? மொத்தம் நான் ஏற்கனவே 10 விதிகள் படிப்பிச்சிருப்பேன். இப்போ புதுசாக வந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த விடயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஏனைய விடயங்கள் பார்த்துக்கோங்க பிள்ளைகள். இது இப்படி ஒரு விதிகள் எங்களுக்கு செயல்களை காணக்கூடியதாக இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா உயிர்மை என்று சொல்லக்கூடிய விதி. இது செய்யுள் சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே வராது. மேக்ஸிமம் இந்த 12 விதிகள் உங்களுக்கு இதெல்லாம் தேவை. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறல உங்களுக்கு டிக் பண்ணுவேன். கூடுதலாக எது கவனிச்சு கொள்ளணுண்டு அதை மட்டும் தெரிஞ்சாலே 99% நீங்கள் கிளியராக சந்திப்பிருப்பீங்க இதை பார்த்துட்டா. ஓகேவா? உங்களுக்கு 10 நிமிடத்தில் மேக்ஸிமமாக உங்களுக்கு நான் விளக்க பார்க்குறேன். எல்லாரும் கவனமாக கவனிச்சு கொள்ளுங்க. இந்த கிளாஸில் மிஸ் பண்ணிங்கன்னா மறுக்க நான் சந்திப்பிரிக்கிறதுக்கு படிப்பிக்க மாட்டேன், டைம் இருக்காது. ஓகே, முதலாவது பார்த்தீங்கன்னா உயிர்மை. இந்த உயிர்மை என்ற விதி எங்களுக்கு சந்திப்பிரிக்கிறதுல மிக மிக முக்கியமானது. 80% செய்யுள்கள் இந்த உயிர்மை என்ற விதி அடிப்படையில் வந்துடும். முதலாவது பார்த்தீங்கன்னா இப்போ கா என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்து இருக்குதுன்னா பிள்ளைகள், இந்த கா என்று சொல்லக்கூடிய எழுத்தை நாங்கள் மெய்யெழுத்துக்களாகவும் உயிரெழுத்துக்களாகவும் பிரித்தா இக்கு சக ஆ என்று சொல்லி எழுத்தாக வரும். ஆக இதைத்தான் நாங்கள் உயிர்மை என்ற விதிக்குள்ளே பார்க்க போகிறோம். முதலாவது விடயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது இப்போ நாங்கள் காற்றால் என்று சொல்லி நான் ஒரு எழுதுகிறேன். காற்றால் என்று சொல்லி ஒரு சொல் எழுதுகிறேன். ஆக இந்த காற்றால் என்று சொல்லக்கூடிய சொல்லை நாங்கள் பிரிக்கிறோம் என்றால் எப்படி பிரிப்போம் என்று சொன்னால் காற்று சக ஆள் என்று நாங்கள் பிரிக்கணும். ஆக இந்த இடத்துல பிரிய வேண்டிய எழுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரா என்று சொல்லக்கூடிய எழுத்து. இந்த ரா என்று சொல்லக்கூடிய எழுத்தை நாங்கள் மெய்யெழுத்தா பிரித்தோம் என்ன இற்று என்றும், உயிரெழுத்தா பிரித்தோம் என்றா ஆ என்றும் வரும். ராவென்ற எழுத்து தெரியுதானே பிள்ளைகள்? ரா என்று சொல்லக்கூடிய எழுத்தை பிரிக்கிறப்ப இற்று சக ஆள் என்று வரும். ஆக காற்று என்று சொல்லக்கூடிய பக்கத்தில் காற்று என்று சொல்லி இப்படி உற்றாணிக்கும். அடுத்து இல் என்பது இங்கே பிரிஞ்சிருக்கும். ஆகவே காற்று சக ஆள் என்று சொல்லி பிரிஞ்சிருக்கும். இது முதலாவது விதி. முதலாவது நாங்கள் பிரிச்சிட்டோமா? உயிர்மை என்ற விதிப்படையில் பிரிச்சிட்டோம். இரண்டாவது விதி நாங்கள் பார்ப்போம். இதை பார்த்துக்கொள்வோம். இதில் இந்த விதி இருக்குது. ஆக வல்லின எழுத்துக்கள் யார் பிள்ளை சொல்ல முடியும்? வேகமாக சொல்லுங்க. வல்லின எழுத்துக்கள், வல்லின எழுத்துக்கள் யாராவது மெய்யெழுத்துக்களில் வல்லின எழுத்துக்கள் பிள்ளைகள் பேசணும். பூஜா சொல்லுங்க பாப்போம். இடையில பேர் கூப்பிடுவன். வல்லின எழுத்துக்கள் பவதாரணி. ஓகே, மைக்கை ஆன் பண்ணுறதுக்கு தயாராக வச்சுக்கொள்ளணும். நீங்கள் கொஞ்சம் பேசுறதுக்கு சரியா? நீங்கள் பேச தான் உங்களோட பேர் எனக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ்னு வழங்கும். ஓகே, கசட தப்பற மறுக்க ரெண்டாவது விதி நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓடராக சொல்லிக் கொடுக்காம இதை சொல்லிக் கொடுக்குறேன். ரெண்டாவது விதி பார்த்தீங்கன்னா உகரம் பெறல் என்ற விதி சொல்லிக் கொடுக்குறேன். உகரம் பெறல் என்று சொன்ன பிள்ளைகள் இந்த ஊனாவை நாங்கள் உகரம் என்று சொல்லுவோம். ஆக வல்லின எழுத்துக்கள் 6ம் என்னது? வல்லின எழுத்துக்கள் 6ம் இந்த இக்கு, இச்சு, இட்டு என்று சொல்லி, இத்து, இப்பு என்று சொல்லி சொல்லினுடைய கடைசி எழுத்தா எப்பவும் இப்படி வரவே வராது. இந்த முற்று வச்ச மெய்யெழுத்தா வராது. ஆக ஒரு வல்லின எழுத்து ஒரு சொல்லுல இப்படி மெய்யெழுத்தா வந்தால் அது எல்லா சந்தர்ப்பங்களும் செய்யுள்ள ஊனா என்ற எழுத்துக்களை மட்டும்தான் சேர்த்து வரும். ஆகவே காற்று என்று இருப்பது காற்று என்று சொல்லி மாறும்.
இதை விதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு செய்யுள் படிக்கிறப்பே நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துவேன். அப்போ உங்களுக்கு பிடிச்சி கொள்ளலாம். இதே விடயத்தை யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். இன்னும் தெளிவாக படித்து கொள்றதுக்கு நான் அந்த வீடியோ 2 ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஆக 2 விதி பார்த்துட்டேன். 3வது மெய் உயிராதல். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரியா நிஸ்ரா சரியா உங்களோட வாய்ஸ் கேட்குது இல்லை? மெசேஜ் ஒன்று போடுங்க. கட்டாய் கேட்குது. ஓ ஓ ஓ செய்யுள்களில் எப்போவுமே உகரம் மட்டும்தான் பெறும், வேறு எந்த எழுத்துமே பெறாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போது. நாங்கள் இருக்கிற எல்லா செய்யுள்களையும் நான் உங்களுக்கு படிப்பிப்பேன் அந்த விஷயத்தை. ஓகே, அந்த விடையும் பார்த்துக்கொள்ளுங்க. செய்யுள்களில் மற்ற இடங்களில் நான் சொல்லலை, செய்யுள்களில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகள். செய்யுள்களில் உகரம் மட்டும்தான் பெறும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மெய் உயிராதல், அதாவது ஒரு மெய்யெழுத்து உயிராக மாறுதல். இது எங்களுக்கு கூடுதலாக தேவையில்லை. அடுத்து உயிரெழுத்து உண்டு மெய்யெழுத்தாக மாறுதல், இது எங்களுக்கு கூடுதலாக தேவையில்லை. ஆக இந்த மாதிரி இருக்குது. இதில் 100% அது 1% இல்லை, 0.5% வச்சுக்கொள்ளுங்களேன். அப்படியான சந்தர்ப்பத்தில் தான் மெய் உயிராகும், உயிர் மெய்யாகும். அடுத்து நாங்கள் பார்க்குறது 4வது விதி. இந்த இங்கு இந்து இஞ்சி என்பன இம்மாக மாறுதல். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இங்கு, இந்த இந்து, இந்த இஞ்ச் ஆகிய எழுத்துக்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அது இம்மாக மாறும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட மைண்டில் போட்டு வச்சுக்கொள்ளுங்க போதும். அடுத்து இது முக்கியமானது. அடுத்து அரை உயிர் என்று சொல்கிறோம். அரை உயிர் என்று சொல்கிற பிள்ளைகள் இந்த யானாவையும் இந்த வானாவையும் தமிழ் மொழியில் அரை உயிர் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு நான் எழுதுகிறேன் பாருங்க, ஐ என்று எழுதுகிறேன். இதுவும் எதுனது எங்களுக்கு, இது எங்களுக்கு ஐ என்று இருக்குதா? அதே மாதிரி நாங்கள் இதுவும் எங்களுக்கு ஐ தான், எங்களுக்கு இதுவும் ஐ தான். 3 விளங்குனிச்சா? இதுவும் ஐதான், இதுவும் ஐதான், இதுவும் ஐதான். அதே மாதிரி இதுவும் அவுதான், இதுவும் அவுதான், அவு. அடுத்து இதுவும் அவுதான். ஆக இந்த ஐயும் இந்த அவ்வும், ஏன்னா இந்த இவ்வும் யானாவும் இவ்வண்ணாவும் உயிரெழுத்து ஈனா போலையும் இங்கே உயிரெழுத்து ஊனா போகும் இயங்கிறதுனால இது உயிர் போன்றும் மெய் போன்றும் இயங்கிறதுனால அதை நாங்கள் அரை உயிர் என்று சொல்லுவோம். செய்யுள்களில் இந்த யகர வகரங்கள் வருகின்ற பொழுது, இந்த செய்யுள்களில் இந்த யானாவும் வானாவும் வருகின்ற பொழுது, இங்கே பாருங்க, இந்த நான் யார் என்று எழுதுகிறேன், எது என்று எழுதுகிறேன். சரியா? கொஞ்சம் இது மவுஸ் ஓது என்று எழுதுகிறேன். ஆக இப்படி யார் என்ற எழுத்து இருக்குது. அதனால் நாங்கள் எப்பவும் என்ன செய்ய மாட்டோம்னா ஆர் என்று எழுத மாட்டோம். இப்படி எழுதுறது தவறு. இப்படி எழுத மாட்டோம் தானே, ஆர் என்று எழுத மாட்டோம். ஆனால் எது என்ற சொல்லை நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? எது என்ற சொல், இப்போ இந்த எழுத்து மெய்யெழுத்து எது என்பது இப்படி எழுதுவோமா? எழுத மாட்டோம். ஆகவே இந்த ஏனாவுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் உயிரெழுத்து ஏனாவை போடுவோம். இது செய்யுள்களை நடக்கக்கூடிய வழக்கு. அடுத்து இந்த வேணா ஓது என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். எப்படி பிள்ளைகள் சொல்லுவோம்? ஓது என்று தான் சொல்லுவோம். ஆக இந்த யானா வந்துச்சுன்னா ஆனா வரும், யாவண்ணா வந்துச்சுன்னா ஆவண்ணா வரும். இப்படியாக வானா வந்துச்சுன்னா ஆனா வரும், ஓனா வந்துச்சுன்னா ஓனா வரும். இப்படி ஒரு சில விடயங்களில் நடக்கும். அந்த இடத்தை எடுத்து காட்டுவன் இந்த விடயத்தில் மைண்டில் போட்டுக்கொள்ளுங்க. ஆகவே அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அரை உயிர் என்று சொல்லுவோம். அடுத்து கூடுதலாக நான் டிக் பண்ணுறதெல்லாம் முக்கியமானது இந்த தோழமை எழுத்துக்கள், இந்த இல்லு, இந்த இன்னு, இந்த இட்டு. எல்லா சந்தர்ப்பங்களையும் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த இட்டு என்ன செய்யும் பிள்ளைகள்? இல்லாக மாறும், அடுத்து இன்னாக மாறும். 2வது விஷயம், இந்த இல் இந்த இன்னாகவும் இற்றாகவும் மாறும், இந்த இட் இந்த இல்லாக மாறும். ஆக எல்லா சந்தர்ப்பங்களையும் இதில் முக்கியமானது உயிர்மை. இந்த நான் டிக் பண்ணுறது எல்லாம் மிக மிக முக்கியமாக. இது தவிர அடுத்து 9வது பார்த்தீங்கன்னா விகாரம் என்று சொல்லுவோம். கெடுதல், தோன்றல், தெரிதல். நாங்கள் பார்த்தோம்ல முதலாவது இந்த மெய் உயிராதல், உயிர் மெய்யாதல். அதுபோல் இதுவும் ரொம்ப ரொம்ப ரேராக வரக்கூடியது. ஆகவே இதுவும் எங்களுக்கு முக்கியம் இல்லை. அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா முதலாவது விதியே இப்போ நாங்கள் தன் தாமரையில் படிக்க போகிறோம் பிள்ளைகள். இந்த டானாவும் ராணாவும் தானாவாக மாறும் செயல்களுடைய புணர்ச்சியின் போது டகர ரகரங்கள் தகரமாக தோன்றுதல். ஆக இது எங்களுக்கு முக்கியமானது. நான் இப்போ உங்களுக்கு உதாரணம் எடுத்துக்காட்டி படிப்பிப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ந இந்தாகவும் இந்த ந இந்தாகவும் மாறும். ஆக இந்த விடயங்கள் பார்த்துருக்கிறோம்.
ஸோ வேகமாக நாங்கள் இந்த பாடலை வந்து நாங்கள் சந்தி பிரித்து பார்க்க போகிறோம் நாங்கள் சொன்ன விதிகளின் அடிப்படையில். ரெடியா பிள்ளைகள்? இவ்வளோ விஷயங்கள் நான் படிப்பிச்சிருக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் இந்த விடயங்கள் உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு டொட் விளங்கி இருக்கும், இப்போ கொஞ்சம் விளங்கி இருக்கும். இப்போ உங்களுக்கு பாருங்கள், இந்த நான் சொல்லிக் கொடுத்த விதி அடிப்படையில் வருதான்னு சொல்லி. இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா நீர் எடுத்து என்று சொல்லி வந்திருக்கு. ஆக நீரெடுத்து என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு பிரியக்கூடிய எழுத்து எதுனா பிள்ளைகள்? ரே என்ற எழுத்து. ரே என்ற எழுத்தை பிரிச்சா என்னென்ன பிள்ளைகள் வரும்? ரே என்ற எழுத்தை பிரிச்சா எப்படி வரும்? ஒரு ஆள் தவறு. இர்ரும் ஆவும் விளங்குதா? ரேல இர்ரும் ஆவும் என்று சொல்லணும். ஓகேவா? இர்ரும் ஏயும் சாரி ஆல். ஆக இந்த ரேவை நாங்கள் ரெண்டாக பிரிச்சுட்டோம். ஆக அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீ என்ன இங்கே போட்டுட்டோம்னா பிள்ளைகள் இந்த சொல் நீர் என்று வந்துடும். வந்துருச்சா நீரெண்டு? அடுத்து பாருங்க, நாங்கள் இந்த ரேனாவை பிரித்தோம் இல்லை, உயிராகவும் மெய்யாகவும் நாங்கள் பார்த்த விதியில் முதலாவது விதி உயிர்மெய் என்ற விதி. அடுத்து நாங்கள் எப்படி பிடிச்சிட்டோம்? நீரெண்டு பிடிச்சிட்டோம். அடுத்த எழுத்து எப்படி வருது? ஏ என்று ஆரம்பிச்சிருக்கு. எப்படி எழுதுவோம்? எடுத்து. கவனமாக கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். எடுத்து. ஓகே, இது ரெண்டும் சரி. அடுத்ததை நான் எழுதுறேன் பாருங்க. வருதட் அப்படின்னு இருக்குது. இதில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன். இந்த இற்று இல்லாகவும் அடுத்து இன்னாகவும் மாறும். எந்த சந்தர்ப்பம்னா பிள்ளைகள் சொல் இடையில வந்தா அது மாறாது. சொல் இறுதியிலையோ முதல்லையோ வந்தாதான் அது மாறும். விளங்குச்சா? இது சொல் இடையில வரப்போகுது. எப்படின்னா கவல் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் தமிழ்ல இல்லை. ஆகவே கவல் என்பதை நாங்கள் பிரிக்கிறப்ப என்ன எழுத்தா வரும் பிள்ளைகள்? கவ. உயிர்மையை பிரிச்சா இக்ஸக சொல்லணும். வெரி குட். இக்ஸக என்று பிரியும். ஆகவே அடுத்த சொல்ல நாங்கள் எப்படி போட்டு வைப்போம்? ஆகவே இங்கே இக்கும் அடுத்த சொல்ல ஆவும் போட்டா எப்படி பிரியும்? அவள் என்று பிரிஞ்சிருச்சா? இதுவும் ஓகே. அடுத்ததை மணி என்றும் எழுதி வச்சிருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் முதல் சொன்னது போல இது என்ன எழுத்து பிள்ளைகள்? மெய்யெழுத்துக்களிலே இக்கு என்பது எவ்வகை சார்ந்த எழுத்து? எவ்வகை எழுத்து? வள்ளினமா மெல்லினமா இடையினமா? ஓகே, வள்ளினம் வந்தா ஒரு விதி சொல்லி கொடுத்த. என்ன விதின்னு சொல்லுங்க பார்ப்போம். வள்ளினம் இறுதியில் வந்தா என்ன சேர்? வெரி குட், உகரம் பெறும். ஆகவே இந்த இடத்துல இந்த இக்கு என்னவா மாறிடுச்சு? கூவாக மாறிடுச்சு. ஆகை வருதற்கு அவள் மணி. இப்போ விளங்கும் பிள்ளைகள், நான் படிப்பிச்ச அந்த 10 விதியை தவிர 12 விதின்னு வச்சுக்கொள்ளுங்க. எங்களுக்கு 10 விதி போதும். அந்த மூண்டை விடுங்க. 10 போதும். 10 9 போதும் எங்களுக்கு இதை கிளியராக சந்திப்பிருக்கு. இன்னொன்று இருக்குது, மகரம் பெறல் என்ற விதி. இன்னும் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் பிள்ளைகள். அது இன்னும் கிடைக்கிற பாடில்லை. நிறைய செயல்களை தேடி முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் ஸ்கூலில் எந்த ஸ்கூல் யாருமே இதை படிப்பிச்சிருக்க மாட்டாங்க பிள்ளைகள். தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க. ஸ்கூலில் எழுதி மட்டும்தான் போட்டிருப்பாங்க. என்ன காரணம்னு சொல்லிக்க. எந்த ஸ்கூல்லையாவது பிள்ளைகள் இது இப்படி தான் புரியுதுன்னு யாருக்காவது சொல்லிக் கொடுத்துருந்தாங்கன்னு ஆன்சர் பண்ணுங்க பிள்ளைகள். யாராவது சொல்லிக் கொடுத்துருக்குறாங்களா? இல்லை, யாருக்கும் எப்படியும் தெரிஞ்சிருக்காது. டிலான் எங்கே படிச்சிருக்கீங்க? டிலான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்படி தான் பிரியுது என்ற விதி சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? இந்த விதி படிச்சிருக்கீங்களா? ஓகே. பெரும்பாலும் என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்துருக்கவங்க சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் டீச்சர்ஸ் யூடியூப் சேனல் நிறைய புக் அடிச்சிருக்கிறவங்க சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி தெரியாது. இது வேறு விதிகள் இல்லை பிள்ளை, நான் எழுதின விதி தான். அதனால உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. ஓகே, இப்போ பார்த்துக்கிறேன். அடுத்து நித்தில புன்னகை என்று பிரியப்போ நித்தி. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய எங்களுக்கு எங்கே சேர்ந்துரும்? இதோட சேர்ந்துரும். அடுத்து வரப்போகுது புன்னகை. நித்தில புன்னகை. சுடர் வீசிட. இது எந்த சந்திப்பிருப்பும் இல்லை. இது வந்திருக்கிறது. அடுத்த வரி பார்த்தீங்கன்னா போர் எடுத்து என்று வந்திருக்கும். ஆகவே ரே என்ற எழுத்து என்ன செய்ய போகுது? எங்களுக்கு பிரிய போகுது. எப்படி பிரிய போகுது பிள்ளைகள்? எப்படி பிரியும் எங்களுக்கு? ரே என்ற எழுத்து இர்சாக ஏயா பிரிஞ்சிச்சுன்னா நிலைமொழி. இதை நான் இப்போ இனிமேல் ஒரு சொல்ல போகிறேன். முதலாவது வரக்கூடிய சொல்ல நிலைமொழி என்றும் ரெண்டாவது வரக்கூடிய சொல்ல வருமொழி என்றும் இனிமேல் நான் சொல்லி பழக போகிறேன். ஆக இது நிலைமொழி ஈற்றுனா கடைசி எழுத்து. நிலைமொழியில் வரக்கூடிய கடைசி எழுத்தா இரும், வருமொழியில் வரக்கூடிய முதல் எழுத்தா ஏவும் மாறுனுச்சுன்னா போர் எடுத்து என்று சொல்லி மாறிடும்.
அடுத்து வரும் மதன் என்று சொல்லி வரும் அதன் நீங்கள் பிரியா பிள்ளைகள் வரும் மதன். நான் உங்களுக்கு சொன்னேன்ல இப்போ ஒரு விதி மகரம் தோன்றல், இந்த விதியை நான் இன்னும் கொடுக்கல, ஏனென்றா அது இன்னும் எனக்குமே தெரியல எங்கன வரும் என்று. அதனால் இந்த இடத்துல மகரம் என்று சொல்லக்கூடிய தோன்றல் ஒன்று இருக்கும் பிள்ளைகள் 100க்கு 0.01 வரும். 100க்கு 0.01 மகரம் தோன்றல் என்ற விதி வருது. அதன் காரணமாக இந்த இடத்துல வரும் மதன் என்று பிரியுமே ஒழிய வரும் அதன் என்று இந்த இடத்துல பிரிச்சிடக்கூடாது. ஆக இது ஒரு மகரம் தோன்றல் என்ற விதி அடிப்படையில் வருது. இன்னும் நான் அதை தெளிவாக கண்டுபிடிக்காதனால அந்த இடத்துல எதுக்காக வருதுன்னு எனக்கும் தெரியல பிள்ளைகள், நான் பார்த்த பிறகு சொல்லித்தரேன். அடுத்து போகும் வேலை. இப்போ பாருங்க பிள்ளைகள், இந்த ஏங்குற ஒரு எழுத்து இருக்கு. இந்த ஏங்குற எழுத்து வந்தால் என்ன பிள்ளைகள் வரும்? யாராவது ஒரு ஆள் என்ன வரும்? வரும். நான் சொன்னேன்ல யகர வகரங்கள் உயிராக திரியும் என்ற அடிப்படையில் வரும். ஆகவே அதற்கு அடுத்து பாருங்க தினம் தொறும் என்று இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு விதி சொல்லி கொடுத்தேன். இந்த இந்து வருணுதுன்னா இந்த இந்துக்கு பதிலாக என்ன எழுத்து வரும் பிள்ளைகள்? யாராவது? வெரி குட். இம் என்ற எழுத்து. என்ன விதி? இங்கு இந்து இஞ்சி ஆகிய 3 எழுத்துக்கள் செய்யுள்களிலே இம்மாக திரியும் என்று சொல்லி கொடுத்தேன். நான் சொல்ற விதிக்குள்ள வருதான்னு பாருங்க பிள்ளைகள். ஆகவே தினம் தொறும் என்று தான் வரும். சரியா? தினம் தோறும் இல்லை, தினம் தொறும் என்று தான் அந்த பாடு வந்திருக்கும். ஆகவே தினம் தொறும். இங்கே பாருங்க வேற எடுத்துன்னு இருக்குது. ஆகவே நிலைமொழி எடுத்தா இர்ரா மாத்திட்டோம்டா இங்கே இரு சக ஏ. அடுத்து பாருங்க சுதந்திர நட்பயிர் என்று இருக்கு பிள்ளைகள். இந்த இடத்துல என்ன எழுத்து வரும்? என்ன எழுத்து வரும்? இல் என்ற எழுத்து வரப்போகுது. இதுக்கான காரணம் என்ன? மைக்ரோஃபோனுக்கு கொரகொரன் சத்தம். இல் சகையின் சகையிட் ஆகிய 3 எழுத்துக்களும் ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர் தோழமை எழுத்துக்கள், ஒரே இடத்துல பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். எந்த இடத்துலலாம் இற்று வந்திருக்கோ அந்த இடத்துலலாம் இது என்னவா மாறும்? இந்த இல்லா மாறும், குண்டு இல்லைனாவா மாறும். ஏன்னா பாம்பு லகரமாகனதுல குண்டு லகரம்னு சொல்லலாம். ஆகவே இப்படி மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் இருக்கும். எல்லா சந்தர்ப்பம் ஒரு சில சந்தர்ப்பங்கள் இற்று இன்னா மாறலாம், இல்லா மாறலாம். அது நான் நன்பயிர் என்று சொல்ல மாட்டோம், நல் பயிர் என்று தான் சொல்லுவோம். ஆகவே எங்களுக்கு நன்பயிர் என்று சொன்னாலும் பிழை இல்லை, நட்பெயர் என்று சொன்னாலும் பிழை இல்லை, நல் பெயர் என்று சொன்னாலும் பிழை இல்லை. கூடுதலாக இல்லா மாத்தினா தெளிவான உரை கண்டுபிடிக்கலாம். ஆகவே நல் பெயர் வேறெடுத்து சுதந்திர நல் பெயர். நான் ஏன் இந்த பாட்டு எடுத்தேன்னா நிறைய விதிகள் இதில் இருக்கனால இந்த பாட்டு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வீந்திட. இந்த இடத்த நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? வீந்திடன்னு மாற்றிடக்கூடாது. காரணம் இங்கே பார்த்தீங்கன்னா தினம் என்ற சொல் எங்களுக்கு இருக்கு, கடைசி எழுத்தா வந்திருக்கு. ஆனால் இடையில இருக்கக்கூடிய இந்தோ, இடையில இருக்கக்கூடிய இங்கோ, இடையில இருக்கக்கூடிய இஞ்சோ இம்மா மாறாது. அதை தெரிஞ்சுக்கணும் முதலாவது. வீந்திட, செய்தல், வேண்டிய, மண்ணர்த்தம். அடுத்து எப்படி வரப்போகுது? இந்த ரே என்ற எழுத்து எப்படி வரும்? இரு நீர் எடுத்து எடுத்த என்று வந்திருக்கேனா? வீட்டு ஏதோ பிள்ளை ஒன்று இருக்குதே. ரைட் ரைட் ரைட். அந்த எழுத்து பிள்ளை ஒன்று இருக்கான்னு பாருங்க பிள்ளை. இல்லைங்கண்ணா பிள்ளை. ஓகே, இல்லை இல்லை, நீர் எடுத்தன்னு தான் இருக்கு. நீர் எடுத்த. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு பிள்ளைகள் இந்த எழுத்து? இந்த எழுத்து என்ன எழுத்து பிள்ளைகள்? ஓகே ஓகே ஓகே. இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணது பிள்ளை. வெயிட், நான் அப்படி வராது. இந்த இடத்துல வரக்கூடிய சொல் பிள்ளைகள் இங்கே தான் பிள்ளையா இருந்துச்சு. தான் யூ இப்படி வரணும். சரியா? இந்த இடத்துல கொஞ்சம் நான் டைப் பண்ணது மிஸ்டேக் ஆகிருக்கு. புலை இயற்சாரர்கள் இல்லை, புலை உயிர்ச்சாரர்கள் வந்திருக்கும். ஆக இந்த யுகரம் வந்தால் என்ன பிள்ளைகள் வரும் எங்களுக்கு? யூனா வந்திருக்குன்னா உயிரெழுத்து ஊனா வரும் எங்களுக்கு. ஈசக ஊனு வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன்ல, யானா வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் எது வந்தாலும், இப்போ யானா வந்தா ஆனா, யாவண்ணா வந்தா ஆவண்ணா, ஈனா வந்தா ஈனா. ஆக இதை நீங்கள் உயிர்மை என்ற விதிக்குள்ள வைக்காம அரை உயிர் என்ற யகர வகரங்கள் உயிராக தெரியும் என்ற விதிக்குள்ள வச்சுக்கொள்ளணும். விளங்குனிச்சா? அப்போ யூனா வந்துருந்தா டிரெக்டாக ஊனா போட்டுருவோம். இதை நாங்கள் பிரிச்செல்லாம் பார்க்கக்கூடாது.
ஆகவே உயிர் சாரர்கள் தேச பக்தர் வரவினை காத்தர் போல் என்று சொல்லி பிரிந்திருக்கும். இவ்வளவுதான் பிள்ளைகள் நாங்கள் சொல்லிக் கொடுத்த விதிகளில் ஒரு சில விதிகள். இப்படித்தான் எங்களுக்கு ஒவ்வொன்றாக நாங்கள் இதெல்லாம் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எண்ணத்தில் பிரித்து காட்டியிருக்கிறேன். யூடியூப் சேனல் வீடியோவில் பிரித்து காட்டிருக்கிறேன். ஆகவே இதுக்கு நாங்கள் இன்னும் டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் பிள்ளைகள் சந்தி பிரிக்கக்கூடிய விதிமுறைகள். அது இல்லாமல் உங்களுக்கான டியூட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை எப்படி பிரிப்பது என்பது சம்பந்தமான முழு விடயங்களும், அதே நேரம் உங்களுக்கு புக் வந்து இன்னைக்கு கிடைக்கும் பிள்ளைகள். என்னுடைய புக் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். கட்டணவங்களுக்கு அதிலே நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். 200 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகம். ஆக இதில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் இதை பாருங்க காட்டுறேன். சொல்லுங்கள். ஹார்ட் காப்பி இல்லை பிள்ளைகள், ஹார்ட் காப்பி இல்லை பிள்ளைகள், இல்லை போஸ்ட் பண்ண கஷ்டம் பிள்ளைகள். அதெல்லாம் எடுத்து அதை போஸ்ட் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். சாஃப்ட் காப்பி உங்களுக்கு அனுப்புகிறேன். கிளாஸ் வர பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன், மற்றவங்களுக்கு கட்டணம். ஓகே, இங்கே மொழிவள பகுதியில் செய்யுள்களை சந்தி பிரிப்பது எப்படி என்பது பற்றியான தெளிவான விளக்கத்தை, என்ன காரணம்ங்கிற இந்த 10 விதிகள் உள்ளடங்கலாக ஒவ்வொரு விதியும் உயிர்மை பிரிப்பு இதை சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே இதை எப்படி பிரியும் இந்த பாரு, நீரெடுத்து என்பது ரே இங்கே வந்திருக்கு, ஏ இங்கே வந்திருக்கு, எப்படி போர் எடுத்துங்கிறது எப்படி பிரியும் என்று சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துருக்கிறேன். அடுத்து நான் சொல்லி கொடுத்தது என்ன ஒவ்வொன்றது இருக்கு. அடுத்து ஒவ்வொன்றுக்கு ரெண்டாவது இங்கு இந்து இஞ்சி இம்மாக திரிதல் சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்போ வள்ளினம் ஒற்றுக்கள் உகரம் பெறல் சொல்லி கொடுத்துருக்கேனா. அப்போ இங்கே பாருங்கள், இது ஏன் பெறுது, என்ன காரணம், இதை நாங்கள் குற்றியல் உகர விதிக்குள்ள உள்ளடக்குவோம், அதுக்கான காரணமும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அரை உயிர் என்ற விதி யகர வகரமும் அரை உயிர்கள் என்றும் உடன்படுமைகள் என்றும் அழைக்கப்படும். அதுக்கான காரணம் என்னத்துக்காக எப்படி பிரிக்கப்படுது என்று சொல்லியெல்லாம் இங்கே மிக தெளிவாக இந்த டியூட்டில் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த யூடியூப் சேனல் வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த செய்யுளை சந்தி பிரித்து எழுதுவது தொடர்பான உங்களுக்கான விதிகள். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிறது முதலாவது பாடலான விவேக சிந்தாமணி. யாராவது ஒரு பிள்ளை இதை வாசிங்க பிள்ளைகள் பார்ப்போம். இந்த பாடலை வாசிங்க பார்ப்போம். ஓகே பிள்ளைகள், வெரி குட், தேங்க்யூ. அப்போ இந்த பாடல் விவேக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் பாடப்புத்தகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பாடல் தண்டாமருடன் பிறந்தும். மிக வேகமாக இந்த ஒரு பாடலை நான் மறுக உங்களுக்கு சந்தி பிரித்து காட்டுறேன். உங்களுக்கு இதை கொஞ்சம் பார்த்துக்கலுங்க என்ன விஷயம் இருக்குண்டு. ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை நான் அந்த இதில் சொல்லிக் கொடுக்க இயலாது. ஏன்னா அந்த பாடல் அது இல்லை. நான் சொன்ன ரகர டகரங்கள் தகரமாக திரியும் என்ற விதிப்படையில் ராணாவும் டானாவும் புணர்ச்சியின் போது தானாவாக மாறும் என்ற விதிப்படை அடிப்படையில் பாருங்க, தன் தாய் என்று இருக்குது. ஆகவே இதுக்கு பதிலாக நாங்கள் தாய் என்ற எழுத்த போடுவோம், தாமரையின் என்று பிரியும். விளங்கனிச்சா பிள்ளைகள் இந்த விதி? ரகரமும் டகரமும் புணர்ச்சியின் போது டகரமாக திரியும் என்ற புணர்ச்சி விளங்கனிச்சா? ஆக தன் தாமரையின் உடன் பிறந்தும். இந்த இடத்துல பாருங்க தன் தேன் இருக்குது. ஆகவே என்ன போடுவோம் நாங்கள் இந்த இடத்துல என்ன போடுவோம் பிள்ளைகள்? என்ன போடுவோம்? தே என்று போடுவோம். விளங்குதா? நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம்ல, இந்த ராணாவும் தானாவும் வரக்கூடிய ரேயனா டேயனா வந்தால் தேயனா மாறும், டாவனா வந்தால் தாவனாவாக மாறும். ஆக ரகர டகரங்கள் தகரமாக மாறும் என்ற அடிப்படையில் தன்தே நுகரா மண்டூகம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் குழப்பகரமான உண்டாதான் இருக்கும். எல்லாத்துக்கும் குழப்பமாக இருக்கா பிள்ளைகள்? இது யாருக்கெல்லாம் குழப்பமாக இருக்குது கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. குழப்பமாக இருக்குதா? இது குழப்பமாக இருக்கிறவங்க ஓகே, கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஓகே, டவுன் பண்ணுங்கள். கொஞ்சம் தெளிவாக இருக்குது சார், இது கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க, தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல சார் விளங்குதுன்னு சொல்லுவாங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ, வெரி குட். ஆக உங்களுக்கு இந்த விதிகளை நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா எந்த ஒரு புதிய செய்யலை கொடுத்தாலும் பயப்படாமல் சந்தி பிரிக்கலாம். நீங்கள் டீச்சர்ஸ்டே சொல்லலாம், இல்லை சார் இது வராது, இதுக்கான காரணம் இதுதான் சொல்லாமா. இந்த இடத்துல தன் ரேன் என்று பிரித்து நான் சொல்லலாம், இல்லை சார் இது ரகர டகரங்கள் தகரமாக மாறும் என்ற விதி அடிப்படையில் தேன் தான் வரும்னு சொல்லலாம். ஆகவே தன் தேன் நுகரா மண்டூகம் வண்டோ கானகத்து இடை இருந்து. இந்த இடத்துல பாருங்க, கானகத்து
இந்த இடத்துல தீ என்ற எழுத்து எப்படி பிரியும்? இத்து சக ஈயா பிரியும். ஆகவே இடை இருந்து ஈனாவும் என்ன மாறிடும்? எங்களுக்கு ஈனாவாக மாறிடும். யகர வகரங்கள் உயிராக தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்து ஒற்று இருக்கும். வல்லின எழுத்துக்கள் எந்த இடத்துல ஒற்று வருதோ உகரம் பெறும். ஆகவே கானகத்து என்று சொல்லி மாறும். கானகத்து இடை இருந்து வந்தே கமல மது ஊ என்று இருக்கு பிள்ளைகள். என்ன எழுத்து வரப்போகுது? என்ன எழுத்து வரும்? மெய்யெழுத்து ஊ இருந்தா உயிரெழுத்து ஊ வரும். விளங்குனிச்சா? அப்போ அந்த விதி அடிப்படையில் நீங்கள் படிச்சிங்கண்டா எந்த ஒரு பிழையும் வராது. நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் இதுக்கு சரியான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இந்த கிளாஸை சரியாக பயன்படுத்துங்க. கந்தே கமல மது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் இந்த இடத்துல பாருங்க. இந்த இதுக்கு எது என்ன வரப்போகுது? அப்பங்கின யாராவது ஒரு வெரி குட். இப்போ விளங்குதா? இப்போ விளங்குதா இந்த விதி எப்படி வேலை செய்யுது இந்த இடத்துல? இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் சோதிக்க தேவையில்லை. பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லர் நல்லோரை கண்டே கழித்து அங்கு குறவா. இங்கே பாருங்க, இந்த கூ இருக்குதா? இந்த கூவை வந்து நாங்கள் பிரித்து எப்படி பிள்ளை வரும்? இக்கு சக ஊவெண்டு வருதா? ஆகவே உறவாடின்னு வந்துருச்சா? உறவாடி வந்துருச்சா? இந்த இடத்துல பாருங்க, இக்கு என்பது என்ன எழுத்து? வல்லின எழுத்தா? வல்லின எழுத்தா இருந்தால் என்னவா மாறும்? எங்களுக்கு கட்டாயமா மறுக்க உகரம் பெறுமா? ஆகவே கழித்து அங்கு உறவாடி. இந்த இடத்துலையும் பாருங்க, தே இருக்குதா? தேங்கிற எழுத்தை இத்து சக ஏண்டு பிரிச்சுட்டா பிள்ளைகள் அங்கு என்று மாறிடும். இங்கே ஒரு வல்லின எழுத்து மிச்சம் இருக்கும். ஏன்னா கழித்து அப்படின்னு இத்து இருக்கும். இத்து ஒரு வல்லின எழுத்துனால உகரம் பெறும். ஆக செய்யுள்களில் வல்லின எழுத்து ஒற்று பெற்று வருதுன்னு சொன்னாலே அந்த கண்டிப்பாக உகரத்தை மட்டும்தான் பெற்று வரும். வேற எந்த எழுத்தையும் பெற்று வராது. விளங்குனிச்சா? கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் கலப்பர் கற்றோரை. இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த பாடல். ஆகவே பாடலுக்கான பொருளை மிக வேகமாக நாங்கள் பார்ப்போம். ஓகே, இதுக்கு யாருக்காவது பொருள் சொல்ல தெரியுமா? சொல்றவங்க ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். சொல்ல தெரியுமா? ஓகே, சொல்லுங்க சுஜா. ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ, வெரி குட். ஆக பொருள் எங்களுக்கு சரியானதாக அமைஞ்சிருக்கு. தாமரை மலரோடையே எங்களுக்கு தவளைகள் பிறந்திருந்தாலும் கூட தாமரை மலரிலே இருக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய தேனை நுகரமாட்டாது அந்த தவளைகள். அதான் சொல்கிறோம், தன் தேன் என்பது குளிர்ச்சி பொருந்திய தேன். குளிர்ச்சி பொருந்திய தேனை நுகரமாட்டாது. ஆனால் வண்டானது கானகத்து இடையிருந்து, கானகத்தில் ஏதோ ஒரு பாகத்திலிருந்து வந்தாலும் கூட அந்த தாமரை மலரினுடைய தேனை விருப்பமாக உண்ணும். அதுபோலத்தான் நெடுங்காலமாக எங்களோட ஒருத்தர் பழகி இருந்தாலும் அவர் எங்களுடைய அறிவையோ எங்களுடைய நற்குணங்களையோ அவர் அறிந்து கொள்ள மாட்டார். ஆனால் அறிவுடையோர்கள் வேறு எங்கோ இருந்து வந்து எங்களுடைய அறிவை பெற்றுக்கொண்டு எங்களுடன் சந்தோஷமாக எங்களுடைய உறவை பற்றி கொள்வார்கள் என்ற விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பிள்ளைகள் இதுக்கான விடயங்கள். ஆகவே இந்த இடத்துல ஓமானம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஊமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிள்ளைகள் தன்தேன் நுகரா மண்டூகம், தண்டாமரை தன்தேன் நுகரா மண்டூகம் என்று சொல்லக்கூடிய பகுதியை அறியார் புல்லூர் நல்லவர் என்றும், வண்டோ கானகத்திலிருந்து வந்து கமலமது என்ற பகுதியை அடுத்த அடிகளுக்கும் எங்களுக்கு உமானம் படுத்திருக்கிறாங்க. எங்களுக்கு தெரிந்த ஒன்று உவமானம், தெரியாத ஒன்று உவமேயம். மருக நான் சொல்லுவேன் பிள்ளை, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உவமானம் என்பது தெரிந்த ஒன்று. தாண்டாமரையுடன் பிறக்கக்கூடிய தவளை எங்களுக்கு தெரியும். ஆகவே உவமானம். அந்த அறிஞர்கள் அறிவுள்ளவர்கள் எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆகவே அது உவமேயம். ஆகவே இரண்டுக்கும் இடையிலான ஒற்றுமையை தான் நாங்கள் பொதுத்தன்மைன்னு சொல்லுவோம். வண்டோ கானகத்திடையிருந்து வந்து கமல மது உண்ணும் என்பது எங்களுக்கு தெரிஞ்ச விடயம், அது உவமானம். தெரிந்த விடயம் உவமானம். ஆனால் எப்படி எங்களோட அறிவுடையவர்கள் எங்களோட கலந்து கொள்வார்கள் என்பது தெரியாது. ஆகவே அது உவமேயம் என்ற போன்ற விடயங்கள் அடிப்படையில் இங்கே உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பது தெளிவாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் இந்த பாடல் கிளியர் தானே பிள்ளைகள்? நாங்கள் இந்த பாடலை வேகமாக தான் ஓகே சொல்லுங்க. ஓகே, இப்போ இதில் வந்து எப்படிப்பட்ட கேள்வி கேட்கலாம்? அறிவுடையவர்களுடைய விடயம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்குது, அல்லது தவளையினுடைய விடயம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு, எப்படி ஒப்பிடப்பட்டிருக்குது, அடுத்த அறிவற்றனுடைய செயல் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்குது, அது ரெண்டு மட்டும் தான் கேட்கலாம். வேறு ஒன்றுமே கேட்கப்பட முடியாது. விளங்குனிச்சா? அவ்வளோதான். ஏன்னா அறிவுடையோர் செயல் எவ்வாறு இருக்குது, அறிவற்றனுடைய செயல் எவ்வாறு இருக்குது, இதில் பயன்படுத்தப்பட்ட ஓமையணி எவ்வாறு இருக்குது. சொல்லுங்கள் சுஜா. ஓகே,
இல்லை அப்படி கேட்க மாட்டாங்க. உவமையை கேட்டாலும் பிள்ளைகள் எப்படி உவமையை தனியாக கேட்கலாய் தானே. உவமையும் உவமானமும் உவமையும் ரெண்டும் ஒன்று தான் வந்திருக்கணும். உவமை அணின்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி இருக்கணும்? உவமானம் இருக்கணும், உவமேயம் இருக்கணும், பொதுத்தன்மை இருக்கணும். அதுதானே உவமை அணி. ஆகவே மூண்டையும் சேர்த்து தான் கேட்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்கா, சொல்லிடலாம். ரெண்டும் வரும் இப்படித்தானே. அவர் எக்ஸாம் பேப்பர் தயாரிக்கிறோட மனநிலை பொறுத்து அவர் எப்படி கேட்கலாம். விவேக சிந்தாமணி கையாளப்பட்ட அணியை தெளிவாக விளக்குங்கன்னா என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் முழு பாடத்தில் 2 அணி விளக்கியிருக்கணும். அப்படி இல்லாமல் அறிவுடையோர்களினுடைய விடயத்தை விளக்குங்கன்னா எப்படி? அறிவுடையோர்கள் வண்டு போல கானகத்திட இருந்து வந்து கமலமது உண்ணுவது போல அறிவுடையோர்கள் தங்களுடைய அறிவுடையர்கள் கண்ட உடனேயே அவர்களோட கண்டு கழித்து அவரோட உறவாடி தமிழ் கலந்து கொள்வார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருக்கணும். ஏன்னா அறிவற்றருடைய செயல் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் அப்படி நாங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? மாற்றி சொல்லியிருக்கணும். அப்படி கொஞ்சம் ஒருங்க பிள்ளைகள் இன்னொருத்தவங்களுக்கு ஜாயிண்ட் ஆக முடியலையா? ஒரு நிமிடம் பாருங்க. அப்படியே ஓகே. அப்போ நாங்கள் 2வது பாடலுக்குள்ளே போகும் பிள்ளைகள். கட்டான ரீஜாயின்டாங்க பிள்ளைகள். ரைட். இதில் வரக்கூடிய கேள்விகள் நான் கொடுத்துருக்கிறேன். நாங்கள் கேள்விகள்லாம் கடைசியாக வாசிப்போம் பிள்ளைகள் தான் பாருங்கள். மண்டகத்தின் இயல்பு எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்குது, இப்பாடல் மையக்கருத்து என்று சொல்லி நான் அவ்வளோ விடயங்களும் கேள்வி வினாக்கள் கொடுத்துருக்கிறேன். நாங்கள் வினாக்கள் எல்லாம் கடைசியாக பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் பாடல்கள் விளக்கத்தை ஓகே. நாங்கள் அடுத்த பாடலை பார்க்கலாம். 2வது பாடல் கொஞ்சம் வேகமாக நாங்கள் பாடலை பார்த்து கொண்டு போகிறோம் பிள்ளைகள். இப்பாடலை பாடியவர் அதிவீரராம பாண்டியன் என்று சொல்லக்கூடியவர். ஸோ இங்கே சொல்லப்படுகின்ற விடயம் பாப்பம். நாங்கள் முதலாவது யாராவது ஒரு ஆள் பாடலை வாசிங்க பிள்ளைகள். யாராவது ஒரு ஆள் பாடலை வாசிங்க. ஓகே பிள்ளைகள், வெரி குட், தேங்க்யூ. ஆக இந்த பாடலில் சொல்லக்கூடிய பொருளை நான் மிக வேகமாக சொல்லிடுறேன் பிள்ளைகள். இதை சந்தி பிரிச்சா நாங்கள் பார்க்கறதுக்கு இப்போ இல்லை. என்னடா எங்களுக்கு தெரியும் எப்படி சந்தி பிரிக்கிறது என்று சொல்லி தெரியும். எங்களுக்கு சந்தி பிரித்து ஒவ்வொன்றும் பார்த்து கொண்டிருந்தால் எங்களுக்கான டைம் போதாது. உங்களுக்கு முக்கியமான விடயங்கள் மட்டும் நான் ஒவ்வொரு நாளைக்கும் எப்படி ஒரு பாடலை சரி சந்தி பிரித்து காட்டிடுவேன். ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி சந்திப்பிரிக்கிறது என்று சொல்லி. கட்டாயமான அன்றைக்கு இரவைக்கு அனுப்பக்கூடிய செய்யுள்ள சந்திப்பிரிக்கக்கூடிய விதிகளை பார்த்து கொள்ளுங்க. ஆக நாங்கள் தொடர்ந்தேட்சியான வகுப்புகளில் எங்களுக்கு நாங்கள் அதை பார்த்து கொண்டு போகலாம். ஏன்னாடா நீதிப்பாடலாம் ஒரு நாள் கிளாஸில் போட்டிருக்கோம். மிக வேகமான படிச்சு கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கக்கூடிய பாடல்னால நான் ஒரு நாளில் போட்டிருக்கிறேன். ஏனைய விடயங்களும் பார்க்க இருக்கு. வாக்கியம் என்ற பகுதி இன்றைக்கு பார்க்க இருக்கிறனால நாங்கள் வேகமாக போவோம். ஆக பனைமரத்தில் இருக்கக்கூடிய இனிமையான திரண்ட பழுத்த செம்படு பனையில் திரள் பழுத்த ஒரு விதை என்று சொல்கிறாங்க. பனைமரத்திலே இருக்கக்கூடிய திரட்சி பொருந்திய அந்த பழமானது எங்களுக்கு அதனுடைய பெரிய கொட்டையை கொண்டிருக்கக்கூடிய பெரிய விதையை கொண்டிருக்கும். அந்த அந்த பனைமரம் எப்படி வளர்ந்திருக்கும்னா பிள்ளைகள் வானுன நோக்கி வளம்பெற வளர்ந்திருக்கும். ஆனால் அந்த பனைமரத்துக்கு கீழால ஒருத்தர் கூட நின்று வாழ்றதுக்கு அங்கே அவர் நிழல் பெற்றுக்கொள்றதுக்கு அது பொருள் தர மாட்டாது, உதவ மாட்டாது. பனைமரத்தினுடைய இனிமை பொருந்திய விதை, அதில் இருக்கக்கூடிய அந்த பெரிய விதையானது வானத்தை முட்டுவது போல உயரமாக செழிப்புற்று வளர்ந்திருந்தாலும் கூட ஒருவர் கூட இருப்பதற்கு, அதில் ஒருவர் கூட நிழலை பெற்றுக்கொள்வதற்கு உதவ மாட்டாது. ஆனால் ஆலமரத்தினுடைய ஒரு சிறிய விதை, தெல்லிய ஆளின் சிறு பலத்து ஒரு விதை, தெளித்து கிள்ளி இருக்கக்கூடிய அந்த சிறிய விதையானது எங்களுக்கு ரொம்ப, ஏன்னா நீங்கள் ஆழம் பழம் பார்த்துருந்தா தெரியல. யாராவது ஆழம் பழம் பார்த்துருக்கீங்களா? யார் பார்த்துருக்கலாம், யார் பார்க்கல? பார்க்காதவங்க ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஆழம் பழம் பார்த்துருக்கவங்க. ஓகே, இதுதான் ஆழம் பழம். வெயிட் சொல்லித்தார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? ஆலம்பழம் இவ்வளவு சின்னதாக இருக்குன்ட்டு. ஆலம்பழம் இவ்வளவு சின்னதுதான். அதில் இருக்கக்கூடிய விதைகளை பாருங்க எவ்வளவு நுண்ணியது. அதாவது ஒரு தெளிவாக தெரியக்கூடிய ஆற்றிலே இருக்கக்கூடிய சிறிய மீனினொரு முட்டை எவ்வளவு சிறியதாக இருக்குமோ அதிலும் பார்க்க நுண்மையானது. ஆனாலும் பிள்ளைகள் இந்த படம் விளங்குதா? எல்லாத்துக்கும் கிளியர் தானே? ஆலம்பழம் பார்த்துட்டோம். இதுதான் ஆலம்பழம். ஆலம்பழத்தினுடைய விதைகள் இங்கே பாருங்க. இதில் எங்களுக்கு நூற்றுக்கணக்கான விதை. இது ஆலம்பழம். ஆலம்பழத்தில் நூற்றுக்கணக்கான இந்த மாதிரியான விதைகள் இருக்கும். அதிலிருந்து வரக்கூடியதான் இந்த மிகப்பெரிய ஆலமரம். இங்கே பாருங்க, ஆலங்காய். ஆக இப்படிப்பட்ட ஆலமரத்தினுடைய விதை தெளிவாக தெரியக்கூடிய தென்னீர் கயம் என்று சொல்ல, தெளிவாக தெரியக்கூடிய ஒரு குளத்திலே சிறிய மீனுடைய முட்டையை போல சிறுமீன் சினையினும் நுண்ணிதே. சினைனா பிள்ளைகள், சினை என்றால்
சினை என்றால் முட்டை, சினை என்றால் முட்டை. சிறிய மீனினது முட்டையிலும் பார்க்க எது சிறியதா இருக்குது? இந்த ஆலமரத்தினுடைய ஆலம்பழத்தினுடைய விதை நுண்ணிதை. ஆனாலும் யாரெல்லாம் அங்க இருக்கலாம். அது பனைமரம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ உங்களுக்கு பனைமரம் காட்டுறேன். பனைமரம் உங்களுக்கு பார்த்துருக்கக்கூடும் எவ்வளவு உயரமானது. அதனுடைய உயரத்தை பார்த்தா வானத்தை நோக்கி வளர்ந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. 25 அங்குலங்கள். இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், வானத்தை முட்டுவது போல வளர்ந்திருக்கிறது. பண விதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பணம் விதை எந்த அளவுக்கு பெருசு. ஆகவே அது விதைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா பண விதைகள் அந்த பனங்காய், நான் பனங்காய் உண்டு, பணம் நிறைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க அல்லது வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கிறவங்க பனம்பழம் பனங்காய் பார்த்துருக்கக்கூடும். ஸோ இதான் பிள்ளைகள் பனங்காய். இந்த பனங்காய் ஏன்னா தேங்காய் விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய விதைகள் எல்லாம் கொட்டைகள் எல்லாம் மிக பெருசாக இருக்கும். ஆனால் யாருமே இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யாது, அது நிழல் தராது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆலம்பழம் ஒரு குளத்திலே இருக்கக்கூடிய சிறிய மீனின் ஒரு முட்டையும் விட சிறியதானது. ஆனால் யாரெல்லாம் இருக்கிறதுக்கு அங்கே விடம் தரும் என்றால், அண்ணல் யானை என்றா என்ன பிள்ளைகள்? அண்ணல் யானை என்றா ஓகே. அந்த அண்ணல் என்பதற்கு இன்னொரு பொருள் தலைமைத்துவம் என்று சொல்லி பொருள் இருக்கு பிள்ளைகள். தலைமைத்துவமுடைய யானை. ஆகவே பெரிய யானை என்று பொருள். அண்ணல் யானை என்பது அந்த இருக்கின்ற யானைகளுக்கு எல்லாம் தலைமை வைக்கக்கூடிய சிறப்பு மிக்க பெருமை மிகுந்த என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட யானையும் அதனோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்கு, அண்ணல் யானை அணிதேர் புரவி. ஏன்னா அணியாக இருக்கக்கூடிய ஆட்கள் படை, தேர்ப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, வேற வேற இருக்கு படைகள். அணி தேர் அப்ப அணியாக நிற்கக்கூடிய தேர்ப்படை, புறவிப்படை, அக்கடுத்து ஆட்பெரும் படையோடு மன்னருக்கும் இருக்கிறதுக்கு நிழலாக இருக்குமே என்று சொல்லி சொல்றாங்க இந்த பாடத்துல. ஆகவே இந்த பாடல் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் பிள்ளைகள். யாராவது இதனுடைய பொருளை சொல்ல முடியுமா மிக வேகமாக? ஓகே சொல்லுங்க. வெரி குட் தீலான், சொல்லுங்க. ஓகே. ஓகே, வெரி குட் பிள்ளைகள். ஆக நாங்கள் இந்த பாடலினுடைய முழு பொருள், ஏன்னா சிறியவர்கள் எல்லாம் சிறியோரும் அல்ல உயர்வாக இருப்போம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் உருவத்தில் சின்னவங்க இருக்காங்களா, நாங்கள் சின்னவங்க கருதக்கூடாது. உருவத்தில் பெருசாக இருக்கிறாங்கன்ட்டு நாங்கள் அவ்வளோ பெரியதாக கருதக்கூடாது. ஆகவே உயரத்தில் பெரிதாக இருப்பவர்கள் எல்லாம் சிறப்பற்றவர்களும் அல்ல, உயரத்தில் குறைவுள்ளவர்கள் எல்லாம் சிறப்பற்றார்கள் நல்ல, ஏன்னா சிறப்பானவர்களும் அல்ல என்று சொல்லி அழகான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள். இவ்வளோதான் இதில். ஆகவே இதில் கேட்கப்படுகின்ற வினாக்கள் நான் இங்கே கொடுத்திருக்கிறேன். சில தெல்லியாளின் சிறுபலத்துருவது, இப்பாடலுடைய மைய கருத்து, பனைமரத்தினுடைய இயல்பு யாது, அடுத்து பெரியோரெல்லாம் பெரியோருமல்ல என்பதனுடைய கருத்து எவ்வாறு விளக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான அணி எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் கடைசியாக பார்க்கலாம். முதலாவது நாங்கள் பாடலுக்கான பொருள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம். அவ்வளோ பாடலை பொருளை பார்த்துட்டு வந்துடுவோம், ஒரு விளக்கத்தை பார்த்து வந்துடுவோம். அடுத்த பாடல் பிள்ளைகள் வாக்குண்டாம் என்று சொல்லக்கூடிய பாடல். யாராவது ஒரு ஆள் மிக வேகமாக வாசிங்க பிள்ளைகள் இந்த வாக்குண்டாம் என்று சொல்லக்கூடிய பாடலை. பிள்ளைகள் நான் ரொம்ப வேகமாக போகிறேன்னா, நான் உங்களுக்கு ஸ்பீடாக போகிறனா பிள்ளைகள் இது விளங்குதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை இன்னும் ஸ்லோவாக போகிறேன்னா ஸ்லோவாக போடலாம். நான் வேகமாக போகிறேன்னா ஓகே, கிளியர் ஓகே, வெரி குட். யாருக்காவது நான் இன்னும் ஸ்லோவாக போகணுன்ட்டு நினைக்கிறீங்களா பிள்ளைகள்? இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பிக்கணுமா? காயத்ரி, ரக்ஷனா, சசந்த், ஓகே கிளியரா? ஓகே நோ சார். ஓகே, உங்களுக்கு நான் ஸ்லோவாக போகிறோம் சொல்லிக் கொடுக்குறேன் பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு 30 நாள் என்று போட்டிருக்கேன்னா எங்களுக்கு ஒவ்வொரு நாள் டேட் பிந்தி போகிறதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. தெளிவாக படித்து கொண்டு போகணும். எங்களுக்கு இது 30 நாள் கோர்ஸ் இல்லை எங்களுடைய எய்ம். எங்களோட எய்ம் ஏன்னா A+, ஏன்னா A+ 90 புள்ளிகளில் தமிழ் பாடத்தில் சித்தியடையணும். இதுதான் என்னுடைய நோக்கம். ஆக 30 நாள் என்னுடைய நோக்கம் அல்ல. 30 நாள் என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட 40 நாளுக்கு மேலேயும் ஆகும் பிள்ளைகள். ஆனால் உங்களுக்கு சரியாக சிலபஸை முடிச்சு கொடுத்துடணும் எனக்கு.
எல்லாம் ஃபுல்லாக தெளிவுபடுத்தணும். ஏன்னா இப்போ டைம் இல்லை, ஏற்கனவே இருந்தவங்களுக்கு டைம் இருந்துச்சு, இப்போ டைம் இல்லைனால தான். ஓகே, இப்போ நாங்கள் பாடலை நான் வாசிக்கிறேன் கொஞ்சம். அடக்க முடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருவளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த பாடலுடைய பொருளை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அடக்கமாக இருக்கிறாங்க, இவங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க என்று சொல்லி அவங்கள நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, வெற்றி கொள்ள நினைத்திட வேண்டாம். மடைத்தலை என்ற என்ன பிள்ளைகள்? மடைத்தலை வெரி குட். நீர் ஓடக்கூடிய வாய்க்காலிலே அந்த ஓடக்கூடிய சிறிய மீன்களை எல்லாம் விட்டு தனக்கான உணவுக்கான தகுதியான மீன் வரைக்கும் எப்படி ஒரு கொக்கு காத்திருக்குமோ அது போலதான் அடக்கமுடையவர்களும் தனக்கான சரியான எதிரி வரும் வரைக்கும், தனக்கான சரியான ஒருத்தர் வரும் வரைக்கும் அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய விடயம் உவமை அணியின் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்குது. ஓகே, விளங்குனிச்சா பிள்ளைகள்? இது விளங்குனிச்சா? கிளியரா? தெளிவான பாடல். ஓகே, இது லேசான பாடல். பாருங்க, அடக்கமுடையவர்கள் தான் அமைதியாக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை நாங்கள் வெற்றி கொள்ள நினைக்கக்கூடாது. காரணம், ஒரு நீர் ஓடக்கூடிய வாய்க்காலிலே கொக்கானது தனக்கான மீன் வரும் வரைக்கும் காத்து கொண்டு ஏனைய சிறிய மீன்களை விட்டு காத்திருக்கும். அதுபோல அடக்கமுடையவர்களும் தனக்கான காலம் வரும் வரைக்கும் காத்திருப்பார்கள் என்பதை இந்த பாடலில் எங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்குது. அவ்வளோதான் பிள்ளைகள், இந்த இடத்துல ஓமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. வினாக்கள் நாங்கள் அடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் கேட்கப்படுகின்ற வினாக்கள் பார்த்தீங்கன்னா, அடக்கமுடையார் அறிவிலர் என்ற பாடலுடைய மையக்கருத்து என்ன? இப்பாடல் கொக்கினுடைய இயல்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாடலில் குறிப்பிடப்படும் அடக்குமுறையில் எவ்வாறு நடந்து கொள்வார்கள்? அடுத்து பாடலில் கொக்குவிக்கும் அறிவுடையோருக்கும் உள்ள பொதுத்தன்மை யாது? மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருவலும் காத்திருக்குமாம் கொக்கு என்ற அடிப்படையாக வச்சு மடைத்தலை என்றால் என்ன, ஓடுமீன் என்றால் என்னங்கிறத வினாக்கள் கொடுத்திருக்கிற நாங்கள் அடுத்து பார்க்கலாம். அடுத்த பாடல் திரிகடுகம் என்று சொல்றாங்க. திரிகடுகம் என்றா என்ன பிள்ளைகள்? திரிகடுகம் என்றா ஓகே, என்ன திரிகடுகம் என்றால்? வெரி குட். 3 வகையான மருத்துவ பொருட்கள். அது என்னென்ன பிள்ளைகள்? வேறு சுக்கு, மிளகு, திப்புளி ஆகிய 3 மருந்து குணங்கள் எங்களை என்ன செய்யும் என்று சொன்னால், இப்போ நாங்கள் சுகமில்லம் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? ஓகே வெரி குட். எங்களுக்கு சுகமில்லை என்று சொன்னால் நாங்கள் கொஞ்சம் கஷாயம் வச்சு குடிப்போம். ஏன்னா கஷாயம் குடிச்சிருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாராவது கஷாயம் குடிச்சிருக்கீங்களா? ஆகவே கஷாயம் குடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதில் சுக்கு, மிளகு, துப்புளி நிறைய விடயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. இது 3ம் குடித்தா எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய நோய் என்ன செய்யும் என்றால் குணமாகும். அது போல தான் என்ன நடக்குது என்று சொன்னால், எங்களுக்கு இந்த பாடல்களை திருகடிகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு பாடல்களையும் எங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய கரைகளை நீக்குவதற்கு, ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய நோயை பிணியை தீர்க்குவது திருகடிகம் போல எங்களுடைய உயிர் நலம் பேணக்கூடிய, ஏன்னா எங்களுடைய மனதுக்கு ஆக்கம் தரக்கூடிய சில விடயங்களை சொல்வதனால இதை நாங்கள் திரிகடுகம் என்று சொல்லி அழைக்கிறோம். ஆகவே இதில் சொல்லப்படுகின்ற 3 விடயங்கள் எங்களுக்கு, எங்களுடைய உயிருக்கு, எங்களுடைய ஆன்மாவுக்கு, எங்களுடைய மனதுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் பாடலை ஒரு ஆள் வாசிங்க பிள்ளைகள். யாராவது ஒரு ஆள் பாடலை வாசிக்கலாம்? வெரி குட் பிளே, தேங்க்யூ. கணக்காயர் என்று சொல்லப்படுபவர் யார்? இங்கே கணக்காயர் என்று சொல்லப்படுபவர் ஆசிரியர்கள். ஆசிரியர். ஓகே, வெரி குட். எல்லாரும் மைக் ஆன் பண்ணி சொல்லணும் பிள்ளைகள். அப்போதான் உறக்கம் வராது, அப்போதான் தூக்கம் வராது. நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. எல்லாரும் மைக் ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு தயாராக இருந்து கொள்ளுங்க. ஆகவே ஒரு ஊரில் ஆசிரியர் இல்லைன்னு சொன்னால் அந்த என்ன செஞ்சு போயிடும் பிள்ளைகள்? வீணாகி போயிடும். ஆகவே கணக்காயர் என்று சொல்லப்படுகிறது அறிவு நூல்களை கற்றுத்தரும் ஆசிரியர்கள். ஆரம்ப காலத்தில் கணக்காயர் என்று சொல்ல, இப்போ கணக்காளர் என்பவர் கணக்கு பார்க்கறது மட்டும்தான். ஆனால் ஆரம்பத்தில் கணக்காயர் என்று சொல்லப்படுபவர் எனது அறிவு நூல்களை கற்று உணர்ந்தோர்களை கணக்கு ஆயர்கள் என்று சொல்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட கணக்காயர்கள், ஆசிரியர்கள் இல்லாத ஊர் எங்களுக்கு இருக்கக்கூடாது. நாங்கள் அப்படிப்பட்ட ஊரில் இருந்தோம்னா எங்களுக்கு பிரச்சனை. 2வது, பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலன். பிணக்குன்னா பிரச்சனைகள். எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏன்னா சண்டை அடிப்படை சண்டை இல்லை, ஏதாவது ஒரு கல்வி சார்ந்த பிரச்சனை. இப்போ நான் ஒரு பிரச்சனை சொல்கிறேன், உலகம் கோள வடிவானதா அல்லது ஏன்னா எப்படிப்பட்டது? கோள வடிவானதா அல்லது வட்டமானதா? அப்படி எப்படிப்பட்டது? உருண்டையானதா? தட்டையான
கோள வடிவமானது. நாங்கள் வட்டமானது உருண்டையான சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு பக்கம் நீளம் அகலம் குறைவு. அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் போயிட்டு நாங்கள் ஆக்கள்கிட்ட கேட்குறோம், உலகம் வந்து நான் போய் படிப்பிச்சு நல்ல ஏ ஜோகிரபியெல்லாம் படிப்பிச்சு நான் போய் சொல்கிறேன் உலகம் வந்து உருண்டையானது என்று சொன்ன பிறகு எல்லாம் சொல்கிறாங்க, உனக்கு என்ன விசரதம் முடிச்சிருச்சா, உனக்கு என்ன பைத்தியமா, உலகம் எங்கே உருண்டையாக இருக்குது என்றெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் நீங்கள் இப்போ உங்களுக்கு யாருக்காவது அப்படி எண்ணங்கள் இருக்கா பிள்ளைகள்? உலகம் வந்து உருண்டையானதா தட்டையானதா என்று சொல்கிறப்ப ஏதாவது உங்களுக்கு என்ன வந்திருக்கு? எப்படி உருண்டையில் நாங்கள் அது நிற்கிறோம், தலைகீழ அதை விழுந்துட மாட்டோமா என்கின்ற எண்ணம் யாருக்கெல்லாம் வந்திருக்குது? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் வேகமா. உலகம் ஓகே, எல்லாத்துக்கும் வந்திருக்கும், நிறைய பேருக்கு எல்லாருக்கும் வந்திருக்கும். உலகம் உருண்டையா இருக்கு சார், பட் தலைகீழா விழுந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழாத ஒருத்தரும் இருக்க முடியாது. ஆக அதுக்கான காரணம் ஈர்ப்பு சக்தி என்றதை படித்ததன் பின்பாடு தான் எங்களுக்கு அது விளங்கி இருக்கும். ஒரு காந்தத்தில் எவ்வாறு ஒரு ஆணி எந்த பக்கம் வைத்தாலும் கீழே விழுகாதோ அதே போல் இந்த உலகம் எங்களை என்ன செஞ்சிருக்கு, பற்றி பிடித்திருக்கிறது. ஆக நாங்கள் கீழே விழுக மாட்டோம் என்று சொல்ல. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அது சொன்னது ஈர்ப்பு சக்தி இல்லை, ஒரு வேறொரு விடயம் என்று. இப்போ நீ ஓலவலுக்கு போகிறனால அதை பற்றி குழப்ப தேவையில்லை. ஓலவெல்லாம் செஞ்சுட்டு வந்து பாருங்கள், ஈர்ப்பு சக்தியா அல்லது மைய விசை கோட்பாடா, அது வேறு விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பாருங்க. ஓகே, அடுத்து மூத்தோரை அப்படி ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெரியவர் இல்லாத ஊரில் நாங்கள் இருக்கக்கூடாது. மூன்றாவது பார்த்து உண்ணும். இங்கே பார்த்தீங்களா, பார்த்து உண்ணும் என்று வந்திருக்கு. எப்படி வரும்? பார்த்து உண்ணும் என்று வரும். நாங்கள் சொல்லிக் கொடுத்த விதியை பார்த்துக்கிட்டிங்கன்னா தெளிவாக சந்திப்பிரிச்சிடலாம் பிள்ளைகள். பார்த்து உண்ணும் தன்மை இலார். இந்த பாருங்க, ஈ வந்திருக்குதா, இலார் என்று பாருங்க. இலார் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல என்று சொல்கிறார். ஆக 3 விஷயங்கள். ஒன்று, பக்கத்து வீட்டில் நாங்கள் நல்ல சரியான பசியாக இருக்கோம், ஆனால் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க, பிரியாணி சாப்பிட்றாங்க, ரைஸ் சாப்பிட்றாங்க, கொத்து சாப்பிட்றாங்க, பீட்சா சாப்பிட்றாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க, நாங்கள் நல்ல வறுமையில் கிடக்கோம் என்றால் அப்படிப்பட்ட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நீ வாழாத. உங்களை பார்க்க வைத்து உண்ணக்கூடிய, ஏன்னா பகிர்ந்து கொடுக்காம தனியாக சாப்பிடக்கூடிய அயல் இருப்பு யாராவது இருந்தால் அவர்கள் பக்கத்தில் நீ வாழாத. உனக்கு எப்படியும் கெடுதலாம் செய்வான். ஆக 3 விஷயம். ஒன்று, ஆசிரியர் இல்லாத ஊரிலும், அடுத்து ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய, முரண்பாடுகளை அகற்றக்கூடிய அறிவும் அனுபவம் மிக்க பெரியோர் இல்லாத சபையிலும், மற்றவர்கள் பகிர்ந்து கொடுக்கும் உண்ணும் குணமில்லாதவர்கள அருகிலும் இருத்தல், இந்த 3ம் எங்களுக்கு நன்மை தராது என்று சொல்றாங்க. இந்த பாடல் கிளியரா பிள்ளைகள்? கிளியரா எல்லாருக்கும்? ஓகே ஓகே, தேங்க்யூ ரிதர்சன். ஓகே குட். மைக் கவுண்ட் பண்ணுங்க, அப்போதான் உங்களோட பேர் சொல்லுவேன். மைக் கவுண்ட் பண்ணி பேச உங்களோட பேர் எனக்கு ஞாபகம். இன்றைக்கு தான் புதுசாக இணைஞ்சிருக்கீங்க. ஒரு சிலரோட பேர் எனக்கு தெரியும், பழைய கிளாஸில் உள்ளவங்க. மற்றவங்களோட பேர் எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் மைக் கவுண்ட் பண்ணால் தான் நான் அந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்வேன். ஆக இதில் வரக்கூடிய வினாக்கள், திரிகடுகம் என நூலினுடைய ஆசிரியர் நல்லாதனார், இது எங்களுக்கு பெருசாக தேவையில்லை. கேட்கக்கூடிய கேள்விகள் முக்கியமானது வச்சுக்கணும். இந்நூல் திரிகடுகம் என அழைக்கப்பட்டதற்கான காரணம் கேட்கலாம். இந்நூலை நீதிப்பாடல் அடக்குவதற்கான காரணம் என்ன? அடுத்ததாக, வாழ்க்கைக்கு நன்மை தராத 3 விடயங்கள் எவை? அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடியது பிள்ளைகள் முதுமொழி வெண்பா என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஆக இந்த பாடலை ஒரு ஆள் வாசிங்க பிள்ளைகள் பார்ப்போம். ஓகே பவதாரணி, ஓகே. அடுத்து இங்கே சொல்கிறாங்க, உப்பில்லாத கஞ்சினை புலவர்மணி ஹரிபுதீன் படிச்சிருக்கிறாரு. அப்படி அவங்களோட விளக்கமெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் பாடலை ரிவிஷன் பண்ணிட்டு போவோம். அப்போ இதில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, எங்களோட மனசு தான்ப்பா காரணம். நான் வாழ்கிறது சாதாரண குடிசையாக இருந்து அதில் நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம்ன்றா எனக்கு அதுதான் மாளிகை. நான் எவ்வளவுதான் கட்டிடங்களால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடியதாக இருந்தாலும், ஏன்னா கட்டிடங்களால் நிரப்பப்பட்டிருந்தாலும் கூட என் ஆழ்மனது அதனை விரும்பவில்லை என்றால் அது குடிசை தான். நான் இருப்பது குடிசையாக இருந்தாலும் என் ஆழ்மனது அது மாளிகையாக நினைத்து கொண்டால் அது மாளிகை தான். அதனால்தான் உப்பில்லாத கஞ்சியினை உண்ணும் அறுசுவை போல, நாங்கள் உப்பில்லாத கஞ்சியை அறுசுவை போல உண்றோம். அதாவது தப்பிய கந்தை பீதாம்பரம். தப்பிய கந்தைனா பிள்ளைகள், தப்பிய கந்தை அடித்து தப்பியண்டா அடித்து துவைத்து கிழித்த ஆடை என்று சொல்றது. அடித்து துவைத்து கிழிஞ்சு போன ஆடையை நாங்கள் பீதாம்பரம் போல் எண்ணுவோம். நீங்கள் யாரெல்லாம் பிள்ளைகள் அடித்து துவைத்து கிழிந்து போன ஆடை உடுத்தி கொண்டிருக்கீங்க? யாரெல்லாம் உடுத்தி கொண்டிருக்கீங்க? யாருமே இல்லை. யாரெல்லாம் ஸ்க்ரெச் டேனி முடுத்துறா? யாரெல்லாம் ஸ்க்ரெச் டேனி முடுத்துறா? இப்போ சொல்லுங்க, யாரெல்லாம் ஸ்க்ரெச் டேனி முடுத்துறா? அப்போ நீங்கள் இப்போ பெரும்பாலும் இப்படி
என்ன சொல்கிறாரு, அடித்து கிழிச்சு துவஞ்சி போன ஆடை மாதிரி தானே ஸ்கெட்ச் டெனிம் எல்லாம் இருக்குது, ஏன்னா பாதி கிழிஞ்சு தொங்குதா, அப்படிப்பட்டதை இன்றைக்கி நாங்கள் எப்படி உடுத்துகிறோம், பீதாம்பரம் போல் உடுத்துகிறோமா? ஆகா சரிபுதின்னு சொன்னது சரியா? யோசிச்சு பாருங்க. மனம் கொண்டதுதான்ப்பா மாளிகை. அப்போ உப்பில்லாத கஞ்சியை உண்ணும் அறுசுவை போல அடுத்து அடித்து கிழிச்சு துவைச்ச ஆடையை நாங்கள் பீதாம்பரம் பட்டு ஆடை போல உடுத்தி கொள்ளுவோம். ஒப்பும் பனையோலை பாயில் படுத்துறங்கும் வாழ்வார் மனம் கொண்டதுதான் மாளிகை. நாங்கள்லாம் பனையோலையில் படுத்தா யோசிச்சு பாருங்க, பனை முள் குத்துதுன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட உடம்பெல்லாம் தச்சு போயிடும். ஏன்னா கஷ்டம். பனையோலையில் பாயில் படுத்திருக்கீங்களா? யாராவது பாயில் படுத்திருந்தால் உங்களுக்கு அந்த அனுபவங்கள் தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளாவது பாயில் நான் படுத்திருக்கேன் சார், எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. யாராவது ஒரு ஓகே குட், அப்போ இவ்வளவு கஷ்டம் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாயில். ஓகே வெரி குட் வெரி குட். எல்லாத்திட்ட பேரும் வாசிக்க முடியாது லைக் பண்ணுறவங்களாம், பட் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், உங்களை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஓகே, அப்போ பாயில் படுத்திருந்தால் அதனுடைய அனுபவம் தெரியும். நான் பாயில் படுத்திருக்கிறேன், அதுவும் பனை பாயில் படுத்திருக்கிறேன் என்றாலும் கூட எனக்கு அது சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்கிறது தான் இங்கே மனம் கொண்டது தான் மாளிகை. என்னுடைய மனசு தான் எனக்கு காரணம்னு சொல்கிறாரு. உப்பில்லாத கஞ்சியை நாங்கள் 6 சுவை உணவு போல சாப்பிடுவோம், கிழிஞ்சு போன ஆடையை நல்ல பட்டாடை போல உடுத்துவோம், பனையோலையில் படுத்திருந்தாலும் கூட பஞ்சுமத்தையில் படுத்ததை போல நாங்கள் வாழுவோம் என்றால் எங்களுடைய மனம் கொண்டதுதான் மாளிகை என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறாரு. எங்கள் மனசு தான் மாளிகை என்று சொல்லியிருக்கிறாங்க அழகா. இந்த பாடல் கிளியர் என்று நினைக்கிறேன் பிள்ளைகள். நாங்கள் இந்த பாடலுக்கான பொருளை விடயத்தை பார்ப்போம். இப்பாடல் நடத்தும் மையக்கருத்து என கிடைத்ததை கொண்டு வாழ்ந்தால் மனனுடன் வாழலாம் என்ற பாடல் வலியுறுத்துகிறது. ஏன்னா எங்களுக்கு கிடைச்சேதான் மாளிகை. உப்பில்லாத கஞ்சியினை என்ற பாடல் எவர்கள் மனனுடன் வாழ்வராக குறிப்பிடப்படுகின்றது. அப்போ 3 பேர் சொல்லியிருக்கிறோம். பின்வரும் சொற்களின் பொருளை தருக. அடுத்து அவ்வளோதான் அந்த கேள்வி கேட்கக்கூடியது. 6வது பாடல் பிள்ளைகள் மிக வேகமாக நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். நீங்கள் தூக்கம் வருது என்று சொன்னால் என்ன செய்வீங்க பிள்ளைகள்? தூக்கம் வருது என்று சொன்னால் தூங்குறதா? தூக்கம் வருதுன்னு சொன்னால் தூங்குறது இல்லை பிள்ளைகள். என்ன செஞ்சாவது இன்னொரு 3 மாதங்கள் உங்களுக்கு காத்து கொண்டுருங்க. அதுக்கு பிறகு நிம்மதியாக நீங்கள் தூங்கலாம். ஓகேவா? தூக்கம் வருதுன்னு சொல்லி நீங்கள் தாங்க இங்கே பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் டயர்டாகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு டீ ஒன்று சரி ஊற்றி கொடுங்க. ஸோ அப்படி எதுவும் செஞ்சு கொண்டாதான் நாங்கள் இந்த 30 நாள் கோர்ஸை வெற்றிகரமாக நிறைவு செய்யலாம் பிள்ளைகள். நீங்கள் வேறு பாடங்களும் படிக்க இருக்கும். அதனால் எங்களுக்கு கிடைக்கிற அந்த 1.5 மணித்தியாலங்கள் நாங்கள் பிரயோசனமாக செலவழிக்கணும். ஆகவே தூக்கம் வருது என்ற கதையை கதைக்கக்கூடாது. இந்த 3 மாதம்தான் இருக்குது. 3 மாதத்தினுடைய இதை மட்டும் யோசிச்சுக்கொள்ளுங்க. உங்களோட வீட்டில் நல்லா கட்டணங்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க. ஆகவே கட்டணம்லாம் கட்டி உங்களோட ரிசால்ட்ஸ் வந்துருச்சு, தமிழ் பாடத்தில் எஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன அடி விழுக மட்டும் யோசிச்சுக்கொள்ளுங்க. தூக்கம் வராது. ஓகேவா? உனக்கு நான் 5000 ரூபாய் காசு கட்டி கிளாஸ் போட்டால் நீ படிக்காமல் படுத்து தூங்கிட்டு இப்போ எஸ் ரிசால்ட்ஸ் வந்திருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு அடிதான் விழுகும். அதை நினச்சி கொள்ளுங்க, உங்களுக்கு உறக்கம் வராது. ஸோ கிளாஸை தொடருவோம். அடுத்த பாடல் யார் வாசிக்க போகிறா பிள்ளைகள்? யார் வாசிக்க போகிறா? ஓகே வாசிங்கப்பா. ஓகே தேங்க்யூ ரிதர்சன். ஓகே, யானை அணையவர் நண்பூரி நாயனையவர் கேண்மை தளி குழல் வேண்டும், யானை அறிந்தும் பாகனையே கொள்ளும், எரிந்தவேல் மையதா வாழ்குலைக்கும் நாய் என்று சொல்றோம். நாங்கள் எப்போவுமே யானை போன்றவருடைய நட்பை நீக்கிறணும், ஆனால் நாய் போன்றவருடைய நட்பை ஏற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு மேலே இருக்கிறவங்க எங்களை சந்தர்ப்பத்துக்காக பயன்படுத்தி கொள்ளுவாங்க. ஆனால் எங்களுக்கு கீழே இருக்கவங்க எப்பயுமே எங்களை சந்தர்ப்பத்துக்காக பழகி கொள்ள மாட்டாங்க. அவங்க நாங்கள் அடித்து துரத்துனாலுமே கூட அவர்கள் எங்களோட வந்திருப்பாங்கங்கிற விஷயத்த சொல்லியிருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. யானை அணையவர் நண்பு என்றா நட்பு, ஒரி என்றா நீக்கிவிட்டு அளபடைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. யானை போன்றோரது நட்பை நீக்கிவிட்டு நாய் போன்றோருடைய நட்பை கேண்மையை என்ன செஞ்சு கொள்ளணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். யானையானது அந்த பாகனை சிறு வயதிலிருந்தே அறிந்திருந்தாலும் கூட யானைக்கு மதம் பிடிச்சா யாரென்று பார்க்காது தூக்கி மிதித்துவிடும். ஏன்னா நிறைய பேர் யானை மிதித்து செத்துறவங்க இருக்கிறாங்க. ஆகவே யானை அறிந்தும் பாகனையே கொள்வது போல எங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் அது நடந்துவிடும். ஆனால் நாய் என்ன செய்யும்? நாங்கள் ஒரு ஈட்டியையோ ஒரு அம்பையோ ஒரு குச்சையோ கம்பையோ வீசுகிறோம். அந்த நாயிட உடம்புல நல்லா தச்சிருக்குது. ஏன்னா அந்த அப்படியே இழுத்து கொண்டே இருந்தாலும் கூட நாங்கள் அந்த நாயை கூப்பிட்டோம் என்று சொன்னால் பிள்ளைகள் தன்னுடைய வாளை ஆட்டிக்கொண்டு வளைத்து ஆட்டிக்கொண்டு எங்களோட பின்னுக்கு வந்து குழஞ்சி கொஞ்சி கொண்டிருக்கும். ஆகவே அதுபோல தான் மனிதர்களும் எங்களுக்கு மேலானவர்களுடைய நட்பை நாங்கள் தவிர்த்து எங்களுக்கு கீழானவருடைய நட்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கீழானவன்னு சொல்ல முடியாது,
இந்த யானைமார் இருக்காங்க பாருங்கள், சந்தர்ப்பத்துக்காக பழகுறாங்க. அவங்களோட எப்பயுமே நட்பு வச்சு கொள்ளாதீங்க. உங்களுக்காக உங்களுடன் இருக்கக்கூடிய உண்மையான தோழர்கள் மீது நீங்கள் அன்பு வைங்க. ஆகவே உங்களுடைய நட்பு வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தை நாலடியார் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள். மிக அழகான ஒரு பாடல். ஆகவே இந்த பாடலில் கேட்கக்கூடிய சில விடயங்கள், இது பாடலுடைய மையக்கருத்து யாது? புலவர் கையாண்டுள்ள உத்திமுறை, அதாவது உத்திமுறை பயன்படுத்தப்பட பிள்ளைகள் எங்களுக்கு அணி சம்பந்தமாகத்தான் கேட்கப்படும். நாங்கள் வினாக்களுடைய பார்க்குறப்ப பார்ப்போம். இதை அடுத்த பாடல், இறுதி பாடல், இனியவை நாட்பது என்று சொல்லக்கூடிய பாடல். யாராவது ஒரு பிள்ளைகள் வாசிக்க பார்ப்போம். இதை தேங்க்யூ பூஜா. ஓகே, குட். கற்றார் முன் நாங்கள் படித்தது, அப்போ நான் முதல் சொன்னேன்ல, உலகம் தட்டையானதா அல்லது கோல வடிவமானதா என்று சொல்லி நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லியிருக்கணும்? எங்களை மாதிரி படித்தவங்ககிட்ட போய் சொல்லியிருந்தா அது ஓகே. எங்களை மாதிரி படிக்காதவங்ககிட்ட போய் சொன்னால் நாங்கள் முட்டாளாக வேண்டியதான். நீ இப்படி நான் பல இடங்களில் முட்டாளாகி இருக்கிறேன். ஸோ நான் சொல்லியிருக்கிறேன் என்னண்டா, சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் தோன்றுவதற்கான காரணங்களாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் என்ன சொல்லுவாங்க வீடுகளில்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், வீடுகள் என்ன சொல்லுவாங்க சந்திர கிரகணம் தோன்றது, கிரணம் தோன்றதுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது ஒரு ஆள் சூரிய கிரகணம் எப்படி தோன்றுது என்று வீட்டில் என்ன நினைச்சு கொண்டிருப்பாங்க? கொஞ்சம் பழைய ஆக்கள், கொஞ்சம் தாத்தா பாட்டி இருந்தால் என்ன சொல்லுவாங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா பிள்ளைகள்? இல்லை, அது ஓகே, அது ஒரு சில இடங்கள்ல. ரைட், வெரி குட் பிரான்சிஸ். ஸ்னேக் என்ன செஞ்சிருச்சான்? பாம்பு சூரியனை முழுங்குவதனால, விழுங்கி சொல்றதுனால தான் சூரியன் மறைஞ்சிருச்சு என்று சொல்லுவாங்க. ஏன்னா பழைய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்து அவர் என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க, இன்னும் அந்த பாம்பு சூரியனை அப்படி விழுங்கிரும், அந்த விழுங்குற விஷம் சாப்பாடு எல்லாம் விழுந்துரும் என்று சொல்லி நாங்கள் பழைய காலத்துல எங்களை சாப்பிட விட மாட்டாங்க. சூரிய கிரணம் இருந்தால் தண்ணி குடிக்காத, சாப்பிடாதெல்லாம் சொல்லிடுவாங்க, விஷம் விழுந்துரும் என்று சொல்லி. ஆக பெண்ணுக்கு என்ன சொல்லனா, சூரியனும் சந்திரனும் எங்களுக்கு மறைக்கிற, புவியை மறைக்கிறதுனால தான் எங்களுக்கு அங்கே கிரகணம் தோன்றுது. ஏன்னா இது புவி, சந்திரன், இது சூரியன், இந்த நிலையில் வருகின்ற பொழுது சூரியனுடைய ஒளி எங்களுக்கு படாது, எங்களுக்கு என்ன ஆகவே அது கிரணமாக தெரியும். இதை யார்கிட்ட போய் சொல்லணும்? கற்றாரிடத்தில் சொன்னாதான் சரி. கல்லாதோரிடம் உரைக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செஞ்சிருவோம்? நாங்கள் முட்டாளாக மாற வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவே நாங்கள் கற்றார் முன் கல்வி உரைக்க வேண்டும், மிக இனிதே. மிக்காரை சேர்தல். மிக்கார் சேர்தல் என்ன பிள்ளைகள்? மிக்கார் என்போர் மிக்கார் வெரி கல்வி கற்ற அறிவுடையோர்கள், அறிவில் சிறந்தோர்களை நாங்கள் எப்பயும் சேர்ந்திருக்கணும். அதுக்கடுத்து சொல்றாங்க, நாங்கள் யாரிடமும் எதுவும் இரவாதுன்னா பெற்றுக்கொள்ளாது. அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஈதல் கொடுக்குறோம் என்று சொன்னால் அதை விட இனிமையானது உலகத்தில் இல்லைப்பா அப்படின்னு சொல்றார். 3 விஷயம் விலங்கலை சிறந்தது. ஏன்னா ரொம்ப சிறந்த உண்டு என்னன்னா, நாங்கள் யாரிடமும் இரவாது, பெற்றுக்கொள்ளாது, பிறருக்கு ஏதாவது நாங்கள் கொடை கொடுக்கிறோம்டா அதை விட சிறப்பான ஒன்று எங்கும் இல்லை என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். கற்றறிந்தோர் முன்னால் எங்களுடைய கற்றறிந்த பொருளையும் எடுத்துரைக்கணும். அறிவில் சிறந்தோரை எப்போய் நாங்கள் சேர்ந்திருக்கணும். எல்லளவும் புறாது. ஏன்னா எள் துணை என்று சொன்னால் ஒரு சிறிய எள் என்று கேள்விப்பட்டிருப்பேன். எள்ளு அப்படி எல்லளவு கூட பிறரிடம் தான் பெற்றுக்கொள்ளாது மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்றோம் என்றால் அதை விட சிறந்த ஒன்று எதுவுமே இல்லை என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். இது கிளியரா பிள்ளைகள்? இந்த பாடல் 7 உங்களுக்கு கிளியரண்டா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இதுக்கு வினாவிடை நாங்கள் வேகமாக பார்த்துருவோம். கிளியரண்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே குட். ஓகே சொல்லுங்க பூஜா. இல்லை எத்துணைனா எவ்வளவு வேணாலும் துணை. எள் துணைனா எள்ளளவு துணை. ஏன்னா எள்ளளவுனா அந்த எள்ளு இருக்குல்ல பிள்ளைகள், நாங்கள் சாப்பிட்ற எள்ளு, அதான் சொல்லியிருக்காங்க இங்கே. எள்ளளவு துணை என்று சொல்லியிருக்காங்க. எள்ளளவுன்னா ஒரு சிறிய அளவு கூட மாற்றுறது. எத்துணைனா எவ்வளோ, என்ன எத்துணைங்கிறதுக்கு வேற இருக்க அர்த்தம் இருக்குல்ல. எத்தகைய துணை என்று சொல்லலாம், எப்படிப்பட்ட துணை என்று சொல்லலாம். ஆகவே அதுவும் இருக்குது. ஆகவே இங்கே சொல்லப்படுகின்றது அந்த எள்ளளவு துணை என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அதுவும் பரவாயில்ல, நீங்கள் எள் துணை என்றும் சொல்லலாம். இதுக்கான எண் துணை என்றும் பொருள் மாறுறதுக்கு அர்த்தம் இல்லை. பட் இங்கே புக்லையும் கொடுக்குறாங்க என்னென்னா எந்த துணையும் என்றும் சொல்லலாம். சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். எந்த துணை, ஒருத்தர்கிட்ட ஒரு உதவி கூட பெறாமன்ற பொருளும் சொல்லலாம். ஆனால் உங்களோட புக்கில் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க? எள்ளளவுன்னு தான் கொடுத்துருக்கேன்.
இல்லளவு. அப்போ ரெண்டும் எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெண்டும் சொல்லலாம். வெரி குட். எத்துணைனும் சொல்லலாம், ஏழளவு துணைனும் சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏன்னா பாடபேதம் இருக்குது தானே, ஒரு புத்தகத்தில் 1 மார்க் கொடுப்பாங்க, இன்னொரு புத்தகத்தில் 1 மார்க் கொடுப்பாங்க. ஆகவே அது பிரச்சனை இருக்காது. ஓகே, வெரி குட் பிள்ளைகள், தேங்க்யூ. அப்போ நாங்கள் இவ்வளவுதான் இந்த பாடலுக்கான விடயங்கள். இப்போ நாங்கள் இதுக்கான மிக்கார் என்று சொல்கிற பிள்ளைகள் அறிவிச்சிறந்தோர் பிள்ளைகள். மெசேஜ் ஒன்று யாரை போட்டிருக்கீங்க? மிக்கார் என்று சொல்கிற அறிவிச்சிறந்தோர். மிக்கார்னா என்னன்னு சார்? ஓகே, அறிவில் சிறந்தோர், ஏன்னா அறிவில் கூடியிருக்கிற மிக்கார் என்று சொல்லுவோம். ஓகே, இவ்வளோதான். கட்டாணிச்சின ரீஜன்ட்டாங்க பிள்ளைகள், எங்களுக்கு கொஞ்சம் இந்த பாடங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான டைம் எடுக்கும். நாங்கள் இதுக்கான வினாவிடைகளை மிக வேகமாக பார்த்துவிட்டு வந்துடுவோம். ஸோ பார்ப்போம், எங்களுக்கு வினாவிடை பார்த்துட்டு வாக்கியங்கள் பகுதியை நாளை கிளாஸில் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கு அப்படி தான் பார்ப்போம். வேண்டாம், பெரிய பெரிய பகுதிகளை நாங்கள் கூட நேரம் பார்க்க இல்லாது. ஸோ உங்களுக்கும் டயர்டாயிரும். ஸோ டயர்டாகிட்டுச்சுன்னா நாங்கள் படிக்கிறதுல அர்த்தம் இல்லை. கூடுதலாக எங்களுக்கு இருக்குதுண்டா நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா முதலாவது சொல்லப்படக்கூடிய கேள்வி இங்கேனா பொருள் நாங்கள் பார்த்துருப்போம். ஆக முதலாவது சொல்கிறாங்க, தண்டாமருடன் பிறந்தும் தன்தேன் என்றதுல அடியில் தன்தேன் என்பதை எடுத்து பிரித்து காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் ஏற்கனவே பிரித்து பார்த்துருந்தோம். தன்தேன் ஏன்னா டே என்பது தேனாக மாறும். இங்கே மண்டூகம் என்பது தவளை. இங்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய தன் என்பது குளிர்ச்சி பொருந்திய. அடுத்துக்கு பார்ப்போம். தாமரை என்பதுக்கு ஒத்த சொல் கேட்குறாங்க பிள்ளைகள். கமலம், அம்புஜம், முண்டகம், சரோஜகம். ஆகவே இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க, யாராவது ஒரு ஆள் மண்டூகத்தின் இயல்பு தாமரை மலருடன் வாழ்ந்தும் அதன் மலரில் உள்ள தேனை குடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தவளையினுடைய இயல்பை சொல்லுங்க பிள்ளைகள் யாராவது. தவளையினுடைய இயல்பு எப்படிப்பட்டது? தவளையினுடைய இயல்பு எப்படிப்பட்டது? அடுத்து வண்டினுடைய இயல்பு என்னது? ஓகே, குட். ஆக வேதனைக்கு சொல்லப்பட்டிருக்கு வண்டினுடைய இயல்பு. அடுத்து அறிவினுடைய இயல்பு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வண்டினுடைய இயல்பு பாருங்க, கானகத்தில் இருந்து வந்த போதும் தாமரை மலரில் காணப்படும் தேனை உண்ணும். அறிவினுடைய ஒரு இயல்பு பார்த்தீங்கன்னா கற்றோரை கண்டவுடன் மகிழ்ந்து உறவாடும் தன்மை உடையவர்கள். இது நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒரு லேசான பாடல் தான். அடுத்து அறிவற்றோருடைய இயல்பு பற்றி பார்த்தீங்கன்னா அறிவுடையோர்கள் பல நாள் கழித்திருந்தும் அவர்களின் நட்பண்புகளை புரிய மாட்டார்கள். ஏன்னா பக்கத்திலே இருப்பாங்க, பட் அவருடைய நன்மை எப்பொழுதுமே அவர்கள் பெற்றுக்கொள்ளாத இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு இயல்புடையவர்களாக இங்கே கருதப்படுறாங்க. அடுத்து இப்பாடலுடைய மையக்கருத்து யாராவது ஒரு ஆள் வாசிங்க பிள்ளைகள். இப்பாடல் மையக்கருத்து ஓகே. கற்றோர்கள் ஏன்னா கல்லாதோர் கற்றோர் நல்ல இயல்புகளை அறிய மாட்டாங்க. ஆனால் கற்றோர்களே இன்னொரு கற்றோருடைய இயல்பை அறிஞ்சு கொண்டு அவர்களை தேடி வருவாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வண்டு போன்றவர்கள். விளங்கிருச்சா பிள்ளைகள்? நீங்கள் எப்படிப்பட்டவங்க? வண்டு போன்றவர்கள். இலங்கையில் எந்தோ ஒரு பாகத்திலிருந்து என்னிடம் இருக்கக்கூடிய அந்த தமிழ் அறிவை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் வருகின்றீர்கள் என்றால் நீங்கள் வண்டு போன்றவர்கள். விளங்கிச்சா பிள்ளைகள்? எப்படிப்பட்டவங்கன்ட்டு இந்த விடயம் இதுதான். ஓகே, அடுத்து இப்பாடலில் கையாண்டுள்ள அணி அல்லது உக்திமுறை என்று சொல்லி கேட்குறப்ப நாங்கள் அணி பற்றி நாங்கள் விளக்கியிருப்போம். ஸோ 2 அணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இரண்டு இடங்களில் அணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. கற்றோருடைய இயல்பை விளக்கவும் கல்லாதோருடைய இயல்பு விளக்கவும் எங்களுக்கு உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். உவமானம் என்று சொன்ன பிள்ளைகள் தெரிந்த ஒன்று. எங்களுக்கு தெரிஞ்சது என்னது? தாமரை மலரில் இருக்கக்கூடிய அந்த தாமரை மலருடைய வண்டுகள் எங்களுக்கு தெரியும், சாப்பிடக்கூடிய வண்டுகள். தெரியாத ஒன்று கற்றாரில் இயல்பறிந்து வாழும் அறிவுடையோர் எங்களுக்கு தெரியாது. ஆகவே உவமானம் என்பது தெரிந்த ஒன்று, உவமேயம் என்பது தெரியாத ஒன்று. நாங்கள் அணி இலக்கணம் பார்க்குறப்ப பிள்ளைகள் மிக தெளிவாக பார்ப்போம் நாங்கள் அந்த இடத்துங்களில். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றி வேட்கை சம்பந்தமாக கேட்கப்பட்டிருக்குது. ஓகே, இப்போ இந்த பாடலினுடைய மையக்கருத்து யார் பிள்ளைகள் சொல்ல முடியும்? இப்பாடலுடைய மையக்கருத்து என்ன? வெற்றி வேட்கையினுடைய மையக்கருத்து யாராவது சொல்ல முடியுமா பிள்ளைகள்?
ஓகே பிள்ளை, வெரி குட். பெரியோர்கள் எல்லாம் பெரியோரும் அல்ல, சிறியோர்கள் எல்லாம் சிறியோர்களும் அல்ல என்று சொல்லக்கூடிய மையக்கருத்து இங்கே புலப்படுத்தப்பட்டிருக்குது. உருவத்திலே பெரியவராக இருக்கிறவரெல்லாம் பெரியோரும் அல்ல, உருவத்திலே சிறியவர்களாக இருப்பவரெல்லாம் சிறியோரும் அல்ல என்று சொல்லக்கூடிய பகன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து, பனைமரத்தினுடைய இயல்பு யாது? விதையில் பெரியிலிருந்து முளை துயரமாக வளர்ந்திருந்தாலும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே இதை நாங்கள் விளங்கப்படுத்தியிருக்கணும். ஏன்னா அதை எப்படி விளங்கப்படுத்தலாம்? ஒருவர் இருப்பதுக்கு நிழல் கூட தர முடியாத ஒன்றாக அந்த பனைமரம் இருக்கிறது. ஆனால் ஆலமரம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விதையிலுடைய நுண்ணியதாக இருந்தாலும் அது நாட்படையும் மன்னர்களும் இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அடுத்து, பெரியோரெல்லாம் பெரியோரும் அல்ல என்பதை எவ்வாறு விளக்குகிறார் என்று சொன்னால், அதை நாங்கள் எப்படி விளக்குகிறார் என்றால் ஒரு உவமை மூலமாக விளக்குகிறார். அதை நாங்கள் சரியாக எப்படி விளக்குகிறார்? ஒரு உவமை. இந்த எப்படி என்பதற்கு எவ்வாறு என்பதற்கு உக்தி முறை என்பதற்கும் ஒரே பொருள். எப்படி உக்தி முறை என்று சொன்னால் நாங்கள் அதுதான். அடுத்து, எவ்வாறு என்றாலும் அதுதான், எப்படி என்றாலும் அதுதான். ஆக நாங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உவமையணி கையாளப்பட்டிருக்கிறது. பனைமரத்தினுடைய நிழல் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. உவமேயம் பெரியனுடைய பயன் காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இதை தான் நாங்கள் விளங்கப்படுத்தணும். அடுத்து எங்களுக்கு கேட்கப்படுகிற பகுதி சிறியோர் எல்லாம் சிறியோரும் அல்லர் என்பதை விளக்கப்படுத்துறதுக்கும் எங்களுக்கு அங்கே ஓமானம் பயன்படுத்தியிருக்கிறார். ஆலமரத்தினுடைய செயற்பாடும் நாட்படைகள் எவ்வாறு தங்கி இருக்கிறது, மன்னர் எவ்வாறு தங்கி இருக்கிறார் என்பது பற்றியாக விளங்கப்படுத்திருந்துச்சு. அடுத்து, வாக்குண்டாம் என்ற பாடலில் கேட்கக்கூடிய வினாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடக்கமுடையாரினுடைய இயல்புகள் எவ்வாறு காட்டப்பட்டிருக்கு பிள்ளை, அல்லது பாடனுடைய மையக்கருத்து என்ன? பாடனுடைய மையக்கருத்து சொல்லுங்க பாப்பேன் யாராவரா? ஓகே பிள்ளை, ஓகே சுஜா, ஓகே ஓகே. பார்ட் 3க்கு ஆன்சர் சொல்லிக்கிட்டு தான் பிள்ளைகள் இருக்கேன், கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி தான் இதுக்கு கீழே இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கொண்டீங்கன்னா எப்படி எழுதுறேன்னு தெரியும். இதுக்கு மேலே இப்படி தான் நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு பலூன் வியாபாரி இருக்கிறாரு. அந்த பலூன் வியாபாரி பலூன் விற்கிறதுக்காக போகிறார். ஆக போகின்ற பொழுது அந்த பலூன் எல்லாம் நல்லா ஊதி எடுத்துக்கொண்டு போகிறார். ஆக போகின்ற நேரத்தில் காற்று, புயல், வெயில் எல்லாம் அடிச்சுது என்று சொன்னால் அந்த பலூன் எல்லாம் பறந்து போயிடும். ஆக அவர் போகிற இடத்துக்கு அந்த பலூன் என்ன செய்ய முடியாது, கொண்டுகிட்டு போக முடியாது. ஆகவே நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, அந்த பலூன் வியாபாரி கொஞ்சம் வளர்ந்துட்டார், கொஞ்சம் நிறைய விஷயங்கள் படித்து கொண்டார். ஆகவே அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், பலூன்கள் எல்லாம் தன்னுடைய பக்கெட்டில் எடுத்து போட்டுக்கொண்டு ஒரு காற்று அடிக்கக்கூடிய ஒரு பம்ப் எடுத்துக்கொண்டு அவர் போகிறார். ஆகவே கேட்கின்றவர்களுக்கு அந்த பலூனை தேவையான பொழுது ஊதி ஊதி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் கொண்டு போன பலூன்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, வீணாகாமல் தெளிவான முறையில் மற்றவர்களுக்கு விற்கப்பட்டுச்சு. இதே மாதிரி தான் எக்ஸாம்லேயும் பிள்ளைகள், நீங்கள் மிக வேகமாக இவ்வளோலாம் பாடமாக்கி வச்சுருப்பீங்க. எக்ஸாமுக்கு போகிறப்ப ஒரு பிள்ளை கேட்பா, நீ அந்த பாடம் படிச்சியா அப்படின்ட்டு கேட்டானா, நீங்கள் அவ்வளோதான், நான் அந்த பாடம் படிக்கலையே, எங்கள்ட கிளாஸ் சார் சொன்னார் இந்த பாடம் தான் வரும் என்று சொன்னார், நீ படிக்கலையா, இந்த முறை எக்ஸாமில் ஃபெயில் என்று சொன்னால், நீங்கள் அது வரைக்கும் படித்த அவ்வளோ பலூன்களும் அப்படியே என்ன செஞ்சு போயிடும், பறந்து போயிடும், காற்றுல அப்படியே உடஞ்சி போயிடும். ஆகவே நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்க, சுருக்கமான விடயங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மனப்பாடம் பெருசாக பண்ணிக்கொள்ளாதீங்க, செய்யுள்களை வேணால் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க, விடைகளை வினாக்களை பாடமாக்கி வச்சுக்கொள்ளாதீங்க, தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. தேவையான போது எக்ஸாமில் ஊதி கொடுத்து கொள்ளலாம். ஊதுறதுன்னா என்ன பிள்ளைகள், ஏன்னா ஒவ்வொன்றையும் விளக்க தெரிஞ்சிருக்கணும். ஆக நான் உங்களுக்கு இப்போ இந்த கேள்விகள்லாம் போட்டு விட்டேன்னு சொன்னால் அதை பார்த்து ஒரு டியூட்டாக செஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இன்றைக்கு எங்களுடைய இது முடிஞ்ச உடனேயே இங்கே சொல்லப்படுகின்ற வினாக்கள் எழுதி இதுக்கு விரிவான விளக்கங்களை எழுதி வச்சுக்கொண்டா மிகவும் சிறப்பானதாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அதோடு சேர்த்து உங்களுக்கான டியூட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்வது மிக மிக நன்மை தரும் என்று சொல்லுவேன். பிரிண்ட் எடுக்கக்கூடியவங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேவா? ஓகே, இவ்வளவுதான் பிள்ளைகள். நாங்கள் அடுத்த இதுக்குள்ளே போயிடுவோம். இதெல்லாம் சின்ன சின்ன வினாக்கள் தான். முக்கியமான ஒரு திரிகடுகம் போயிடுவோம். ஆக திரிகடுகத்தில் சொல்லப்படுகின்ற 3 விடயங்கள் என்ன? திரிகடுகத்தில் சொல்லப்படுகின்ற 3 விடயங்கள் என்ன பிள்ளைகள்? ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. ஓகே, நாங்கள் இன்றைக்கான கிளாஸை இதோட முடிக்கிறோம். ஏனெண்டா உங்களுக்கு முதல் நாள் அப்படிங்கிறனால ரொம்ப நேரம் டயர்டாகி இருக்க இயலாது.
நாளைக்கும் நாங்கள் இந்த பகுதியை பார்த்துட்டு ஏனைய பகுதிகளை பார்ப்போம் பிள்ளைகள். இப்போ நீங்கள் அதே டைம் டேபிள் அடிப்படையில் எங்களுக்கு கிளாஸ் கொண்டு போகிறது கஷ்டம். ஏனெண்டா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 7 பாடலை முடிச்சிருக்கோம், செய்யுளோ சந்திப்பிரிக்கிறதை படிச்சிருக்கிறோம். நாளைக்கான கிளாஸும் எங்களுக்கு முதல் நாள் கிளாஸாக தான் இருக்கும். ஏனெண்டா இது ஒரு பெரிய பகுதி. ஆகவே அந்த பெரிய பகுதியில் வாக்கியங்கள் என்ற பகுதியும் இருக்குது பிள்ளைகள். ஓகே, டைம் டேபிள் நான் போட்டு விடுறேன் பிள்ளைகள். இப்போ டைம் டேபிள் போட்டு விடுறேன். ஆக நாங்கள் டைம் டேபிள் போட்டாலும் அதே டேட்டில் கிளாஸ் நடக்குங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் அங்கும் இங்கும் போகும். எங்களுக்கு ஜனவரி 30 பிப்ரவரி 5க்குள்ளே முடிக்கலாம், அப்படி தான் ஆகும். ஏன்னா எங்களுக்கு நேற்று பார்த்துருப்பீங்க, மகாபாரதம் எல்லாம் 3 நாள் போணுச்சு அதை முடிக்கிறதுக்கு, உங்களுக்கு தெளிவாக விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆக நாளைக்கு நாங்கள் இதனுடைய ஏனைய வினாக்களையும் பார்த்து வாக்கியங்கள் பகுதி மிக மிக முக்கியமான பகுதி. எங்களுக்கு இதுக்கான டைம் இப்போ பத்தாது. ஆகவே அது விளங்காமல் போயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு வினாவை மிஸ் பண்ணிடுவீங்க. அதன் காரணமாக நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் பிள்ளைகள். குட் நைட் பிள்ளைகள். நாளைக்கு ஜாயின் தாங்க. தேங்க்யூ.